ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறது, ஜிக்கு கூடிய மாஃபியா ஃபைண்ட் அவுட் ஹிஸ் பேபிஸ்லாம் சொல்லிட்டு 2/2 ஃபைனல் பார்ட். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு யாரோட பாய் ஃப்ரெண்டு யாராவது பிரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு ஜிம்மி கூட சேர்த்து வைக்கல. அது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அதாவது என்னுடைய ரெகுலர் கமெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட நான் சொல்லலை, இது அவங்களுக்கு கிடையாது. அது நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஷார்ட் வீடியோலாம் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் வந்துட்டு வேறு ஒருத்தவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இன்னொரு பர்சன் கூட சேர்த்து வைக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இப்படியா மனசு வருது சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டுறீங்களே, அவங்களுக்காக சொல்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன் தான். நான் யாரோட பாய் ஃப்ரெண்டு தூக்கிட்டு சேர்த்துலாம் வைக்கல. ஜஸ்ட் ஸ்டோரியில் தான் ஒன்றா வச்சிருக்கேன், மற்றபடி கிடையாது. ஓகே, இமேஜினேஷன் ஸ்டோரி தான் இது. பார்க்குற எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? ஸ்டோரி போடுற எனக்கும் தெரியும். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பிடிஎஸ்ல யார் ரியல் யார் ஃபேக்னா எதுவும் கம்பேர் பண்ணதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 47 நார்மல் பாய்ஸ் தான். ஓகேவா? அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. 7 மெம்பர்ஸும் யார் மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னு தெரியாது. அது மேரேஜ் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கே தெரியும். ஓகேவா? அவங்க யார் லவ் பண்ணுறாங்க, அது அவங்க பர்சனல் ப்ரைவேட், அதுக்குள்ளே நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் கேட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும். ஓகேவா? என்னோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அப்படி தான் இருப்பாங்க, நான் நம்புகிறேன். அவங்க அப்படி தான் இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஓகேவா? அந்த ஹேட்டர்ஸ் இருக்கீங்களா, நீங்கள் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் ஜேகேவா உங்கள் பாய் ஃப்ரெண்டு வந்து பிரிக்கலை. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் எப்படி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா, என்னம்மா செக்கே வந்துட்டு ஜிம்மில் பற்றியும் ஜோஷனை பற்றி ரீட் பண்ணியிருப்பாங்களா, அந்த ஃபைலில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது அந்த பையன் வந்துட்டு போர்டிங் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, அங்கே பாருப்பா சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜோஷன் தான் என்ன அப்படி கேட்குறான். இப்போது ஜிம்மில் அம்மா தாங்க பாரு, நீ ரொம்ப மிஸ் பண்ணி வீட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பாஸ் நாங்கள் பாருங்கள், நீங்கள் சொன்னீங்க நான் போர்டிங் ஸ்கூலில் வந்துட்டு, இதுக்கப்புறம் போர்டிங் ஸ்கூலில் இருக்க மாட்டேன், எனக்கு ஸ்கூல் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், எனக்கு இதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நானாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஜிம் பார்க்குறாங்க, அண்ணா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ அந்த பையன் நாங்கள் பாரு, நீ எனக்கு தம்பியும் இல்லை, நான் உனக்கு கண்ணனும் கிடையாது. ஓகே, நீ வரப்போ அண்ணன் கூப்பிட்டு அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்குற ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இவன் கொஞ்சம் கூட மாறல போல அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஜிம்மில் அம்மா தாங்க பாருப்பா சொல்கிறாங்க. அம்மா அண்ணாக்கு எனக்கு பிடிக்காதா சொல்கிறாங்க. அவன் கிடக்குறான். ஓகேவா? அவன் அப்படி தான் விட்டு சொல்கிறாங்க. சரி, ஜிம்மில் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ அந்த பையன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி கேட்குறான். ஜிம்மில் அப்பாவும் பண்ணி தராங்க. சரி, அவன் இதே இன்செக்யூர் ஃபீல் பண்ணாலும் அப்படி இருந்திருப்பான் அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவன் கார் கேட்குறான் வாங்கி தராங்க, பைக் கேட்குறான் வாங்கி தராங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அந்த பையன் வீக்கெண்டான பார்ட்டி, காலேஜ் படிக்கிறப்ப வீக்கெண்டான பார்ட்டி கிளப்பு சொல்லிட்டு பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கான். ஏகப்பட்ட மணி வந்துட்டு செலவு பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஜிம்மில் அப்பாவும் அம்மா எதுவும் கேட்கல, அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு. அப்படி ஜிம்மில் பார்த்தா ஆப்போசிட்டு ஃபுல்லாக ஜிம்முக்கு வந்துட்டு வேர்ல்டுனா அவங்க அப்பா அம்மா மட்டும்தான். அவர் வெளில போகிறத கூட அவங்க அப்பா அம்மா கூட தான் போக நினைப்பார், தனியாக போகவே மாட்டார். அப்படி ஒரு பர்சன் நம்ம ஜிம்மில். ஒரு பையன் அப்படி ஒரு பையன் இப்படி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அவனுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு போட்டு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இயர்ஸ் போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஜிம் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஜிம் ஸ்கூல்லாம் முடிச்சிட்டாங்க. அந்த பையன் காலேஜெலாம் முடிச்சுட்டு அவங்க கம்பெனி வச்சுருக்காங்கனாக்கா அந்த கேமிங் கிளப் இருக்குல்லடா, அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் வச்சுருக்காங்க. அந்த கம்பெனி கிடையாது, கேமிங் கிளப் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்னர்ஸாக வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்துட்டு இந்த மணி வச்சு அப்ளை பண்ணுவாங்களா, அந்த ரம்மி சர்க்கிள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கேமிங் தான். அது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்படி அடிக்டட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மணிலாம் லாஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் திட்டுறாங்க. இந்த மாதிரி ஜிம்மில் அப்பா கிட்டே சொல்கிறாங்க, உங்கள் பையன் ஒரு கம்பெனி வச்சுருக்கான், அது நிறைய குழந்தைங்களோட ஃபியூச்சர் வந்து ஸ்பாயில் பண்ணுது, ஏதாச்சும் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மில் அப்பா சொன்னால் அந்த பையன் கேட்க மாட்டான். ஏன் வரவங்களுக்கு தெரியாதா, அவங்க தெரிஞ்சுதானே வராங்க கேம்குள்ளே அப்படி சொல்லிட்டு அப்பெல்லாம் பேசுகிறாங்க. எப்படின்னு ஜிம்மில் அப்பா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இல்லை, நீ வந்து நம்ம கம்பெனி சிஓவாக இரு, நீ எதுக்கு அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுற, அது வேணாம்னு சொல்கிறாங்க. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்படியே அவங்க விட்டுறாங்க. அவன் தனியாகவே தான் இருக்கான். இப்போ எனக்கு அப்பப்போ வீட்டுக்கு வருவோம், மற்றபடி தனியாக வீடுனாலும் ஸ்டே பண்ணியிருப்பான். இப்போ ஆல்மோஸ்ட் ஜிமின் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறா கேட்குறாங்க. அப்பா நம்ம கம்பெனிக்கு ஒர்க்குக்கு வரவா சொல்கிறாங்க. நம்ம கம்பெனிக்கு ஆமாம் ஒர்க்குக்கு வரவா, வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படி கேட்குறாங்க. ஜிமில் அப்பாவுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்காச்சு. உங்க பாரு, நீ ஒர்க்கில் வர வேணா, நீ நெக்ஸ்ட்டு சிஓ ஆக போகிற சரியா சொல்கிறாங்க. அப்பா நான் சிஓலாம் ஆக மாட்டேன், நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? உங்க கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், கம்பெனியில் ஒர்க்கில் கற்றுக்கிறேன். எனக்கு கம்பெனி பற்றி எதுவுமே தெரியாதுப்பா, நான் ஒர்க் கற்றுக்கணும். அப்புறம் நீங்கள் வந்துட்டு எப்போ உங்களால் முடியல, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நான் கம்பெனியில் சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அது வரைக்கும் நான் வந்துட்டு ஒர்க் மட்டும் பண்ணுறேன், கம்பெனி வந்து கற்றுக்கிறேன். எனக்கு வந்துட்டு இப்போ சிஓவாக ஆகிறதுக்கான அந்த தகுதி இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், ஆமாம், ஏன்னா நான் வந்துட்டு சின்ன பையன் தானே, இப்போ தான் நான் படித்து முடிச்சிருக்கேன், எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. நான் எப்படி வந்து அந்த சிஓ சீட்டில் உட்கார முடியும், நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பீங்க சார் ஜிம்மின்னு சொல்ல. ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா சிஓ போஸ்டிங் கொடுத்தும் கூட வேணான்னு சொல்கிறாரு, சொல்லவும் ஹக் பண்ணிக்கிறாங்க செல்லம் அப்படி சொல்லிட்டு. இப்போ ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க, ஆமாங்க ஜிம்மில் சின்ன பையன் தானே, அவனுக்கு மெச்சூரிட்டி வேணும்ல, நீங்கள் வந்துட்டு கற்றுக் கொடுங்க, ஒர்க்கில் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க, எல்லா ஒர்க்கும் சொல்லிக் கொடுங்க, எல்லாத்தையும் கற்றுக்கட்டும், அவன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். நீங்கள் வந்துட்டு எப்போ முடியல டயர்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ ரிலீவ் ஆகிடுங்க. ஓகே? அப்போ ஜிம்மில் நம்ம செகண்ட் சிஓ மாற்றிடலாம். அப்போ எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துடும். ஏன்னா ஜிம் வந்து சின்ன பையன், நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப் வந்துட்டு ரொம்ப ஏஜ் பீப்புள் தான். அவங்களுக்கும் தெரியும்ல, ஜிம்மில் கூட ஒர்க் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களே புரிஞ்சுப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க சிஓவா அப்படி சொல்லிட்டு.
ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பாவுக்கும் அதான் கரெக்டுன்னு தோணுது. சரி ஓகே, அப்போ பார்க் குரூப்பில் செகண்ட் சிஓ நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் கியூட்டாக ஷையாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ கரெக்டாக ஜோஷ்வா நீ தான் வீட்டுக்கு வந்திருப்பான். பார்க்குறாங்க யார் சிஓ அப்படி கேட்குறாங்க. திரும்பி பார்த்தா அவன் நின்றுருக்கான் வாசல் கிட்ட. இப்போ ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க, இங்கே பருவம் தம்பி நெக்ஸ்ட் சிஓ ஆக போகிறான் நம்ம கம்பெனிக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜோஷ்வன் பார்க்குறான். பார்த்துட்டு எது இவன் அப்படி கேட்குறாங்க. ஆமாம் ஏன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க, இப்போ ஆக போகிறது இல்லை, எனக்கு எப்போ முடியலையோ அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. இப்போது ஜோஷ்வன் பார்க்குறேன், அப்போ நான் எதுக்கு இருக்கேன் அப்படி கேட்குறேன். நீ இருக்கா, நீ தானே சொன்னேன் எனக்கு உங்கள் கம்பெனிக்கு வர விருப்பம் இல்லை, நான் வந்து கேமிங் கிளப் தான் வச்சிருப்பேன், அதை நடத்துவேன், அதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ தானே சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அப்பா கேட்குறாங்க. அது அப்போ ஓகேவா, அந்த கேமிங் கிளப்ன்றது நான் எனக்கு ஓனாக ஸ்டார்ட் பண்ணது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்னராக. நான் வந்து அது வந்து என்னோட ஓன் கம்பெனி கிடையாது, நான் ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பார்ட்னராக இருக்கேன். எனக்கு வந்து பார்க் கொடுப்பேன் நெக்ஸ்ட் செய்வோம், அது நான் தான் இப்போதைக்கு நீங்கள் இருக்கீங்க அமைதியாக விட்டு வச்சிருக்கேன், உங்களுக்கு அப்புறம் ஒரு செய்வோம் அது நானாக தான் இருப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க, என்ன மாற்றி பேசுகிறா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், இந்த பார்க் உட்பட ஒரே ஒரு வாரிசு நான் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மாவுக்கு அது கேட்டதுக்கும் ஒரு என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. இந்த பார்க் உட்பட ஒரே ஒரு வாரிசு நான் தான் சொல்கிறாங்க. அப்பயும் யாரும் கேட்குறாங்க, இந்த வீட்டோட மெய்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு ஜிம்ல அம்மா உங்க அந்த பையனோட கணத்தில் அரைஞ்சிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, யாரை பார்த்து மெய்டுங்கிறாங்க பாரு, இவன் உன்னோட அப்பாவோட பிளட்டில் பிறந்தவன் சரியா, செகண்ட் வாரிசு, இனி ஒரு டைம் மெய்டுன்னு சொன்னால் உனக்கு கொண்டு போட்டுருவோம், அவன் என்ன பண்ணி யார் டாக்டர் கேட்குறாங்க. இப்போ அந்த பையன் கோவம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அங்கே பாருங்கள். இனி நான் இப்போ ஜிம்ல அம்மா அப்பா பார்க்குறாங்க, என்னம்மா அடிச்சிட சொல்கிறாங்க. என்ன கொல்லா மட்டும்னு நினச்சிக்கோங்க சரியா, பெற்றுன்ற ரீசனுக்காக தான் அமைதியாக இருக்கா. உன்னை போய் ஒன்று மாதிரி பையன் பெற்றிருக்கேன் பாரு, நானும் இவ்வளோ கூட எவ்வளோ பொறுமையாக இருந்தேன். இவன் நீ ஒவ்வொரு டைம் இருக்கிறப்ப கூட சரி, ஏதோ அவன் மேலே வந்துட்டு உனக்கு பிடிக்காம போனதுக்கு ரீசன் நீ ஒரே பையனாக இருந்தா, இவன் பிறந்தனாலும் பிடிக்கல நினச்சா விட்டுட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது உனக்கு யார் மேலே பாசம் இல்லை, உனக்கு வந்துட்டு இந்த ஷேர் மேலே மட்டும்தான் வந்துட்டு கண்ணு இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. உனக்கு பேரண்ட்ஸ் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லை, கூட பிறந்த சிப்ளிங்ஸ் மேலே பாசம் இல்லை, உனக்கு யார் மேலே பாசம் கிடையாது, நீலாம் ஒரு மனுஷன் அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா மயனம் பார்த்துட்டாங்க. கூட பிறந்த தம்பி பார்த்துட்டு மெய்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் வந்துட்டு செகண்ட் வாரிசு சரியா, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ எல்லா ரைட்ஸ் இவன் மோர் தென் ஒன்றை விட அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த ஜோஷனுக்கும் ஒரு என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஏன்னா நீ எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணிக்க தெரியுமா சொல்லிட்டு இப்போது மேனேஜர்ஸ் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ மேனேஜர் உள்ள வராங்க, அந்த நோட்டு எடுங்க சொல்கிறாங்க. இப்போ நோட்டு தராங்க, தூக்கி போகிறாங்க. ஜிம்ல அம்மா அங்கே பாரு, இந்த கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் நீ எவ்வளோ செலவு பண்ணிக்க தெரியுமா, நீ போர்டிங் ஸ்கூலில் இருந்த ஒரே ரீசனுக்காக வீட்டுக்கு வந்தப்பறம் ஹாப்பியாக இருக்காங்க, அதான் நாங்கள் எல்லாத்தையும் உனக்கு பண்ணணும், நீ அமைதியாக கேட்கறத வாங்கி கொடுத்தோம், ஆனால் எவ்வளோ செலவு பண்ணி தெரியுமா, ஓ வயசில் போய்ட்டு கிளப்புக்கு போகிற பொண்ணு கூட எப்படிலாம் இருக்கா சொல்லிட்டு ஜிம்ல அம்மா ரொம்ப கேவலம் பேசுகிறாங்க. அந்த பையனை பார்த்துட்டு உனக்கு பையனை பார்த்துல ஏன்னா ஏன் குழந்தை இருக்கலாம், அதுக்கு என்னால் செலவு வந்தது கிடையாது, இது வரைக்கும் அதுக்கு வேணா கூட உரிமை கேட்டு வாங்காது, நாங்களே பார்த்து கொடுத்தா மட்டும்தான் சரியா அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா திட்டுறாங்க. அப்படின்னு எங்கள் ரெண்டு பசங்க ஈக்குவல் தான் சரியா, அவன் நல்லவனாக இருக்கிறதுக்காக அவனுக்கு நாங்கள் அதிகமாக கொடுக்க போகிறதும் இல்லை, நீ கெட்டவனாக இருக்கிறதுக்காக அவனுக்கு கம்மியாக கொடுக்க போகிறது இல்லை, ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ஸோ நாங்கள் ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக ஷேர் பிரிச்சு எழுதுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜோஷன் பார்க்குறான், இல்லை எனக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க, உனக்கு மட்டும் தானே, அப்போ இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பையனுக்கு அது புரிய மாட்டேது. ஜிவன் வந்து ஒரு பையனாக இந்த வீட்டோட போகிற பையனாகவும் அவன் தம்பியை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறா. இப்போ ஜிம்டா அப்பா தாங்க பாரு, நீ சொன்னாலும் சொல்லாட்டி நெக்ஸ்ட் செய்வோம் ஜிம்டா ஓகே ஒன்றே கிடையாது, உனக்கு வேணா ஒரு கம்பெனிக்கு ஓப்பன் பண்ணி தரேன், ஆனால் நம்ம கம்பெனிக்கு வரக்கூடாது, எனக்கு அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணுறவங்க நம்பியிருக்கவங்க, அவங்க எல்லாரும் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி, அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணி நடத்த மாட்டேன், உன்னோட ஹேபிட்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க வந்து நீ சிஓ ஆகாத அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம அசோசியேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு சிஓவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நம்ம ஷேர் ஹோல்டராக ஜிம்மில் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜிம்மில் தான் சிஓ மாற்ற போகிறேன், அது மட்டும் இல்லாமல் பார்க் ஒரு கௌரவம் இருக்குது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரெப்புடேஷனை உருவாக்கியிருக்கேன், அது ஸ்பாயில் ஆகுதுனால விரும்ப முடியாது, நீ வந்துட்டு நம்ம கம்பெனிக்குள்ளே வரக்கூடாது ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப மோசம் மாறி இருப்பான் அந்த பையன் கேமிங் கிளப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம். இதை சொல்லவும் அந்த ஜோஷோட எதுக்கும் இல்லைங்க பாருங்கள், இப்போ இல்லை எப்போவுமே நெக்ஸ்ட் செய்யோ நான் மட்டும் ஓகே, உங்களுக்கு அப்புறம் ஒரு பர்சனாக அது நானாக தான் இருப்பேன், நான் மட்டும் தான் உங்கள் பையன் கிடையவே கிடையாது அவன் சொல்லிட்டு அகைன்னு சொல்ல வர ஜிம்ல அப்பாவே அரைஞ்சிறாங்க. இனி ஒரு டைம் என் பையனை பார்த்து மேடணும் இல்லை வேறு ஏதோ சொல்ல வந்தால் நான் உனக்கு கொன்னே போட்டுருவோம், என் பையன் கொண்டு பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. இந்த வீட்டை விட்டு போய் வெளில போ சரியா, உனக்கு ஷேர் கரெக்டாக நாங்கள் பிரித்து கொடுத்துறோம் வெளில போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் ரொம்ப கோமா ஜிம்ல பார்க்குறாங்க, பாரு உன்னால் தானே வந்துச்சு, நீ மட்டும் செய்வோ நெக்ஸ்ட் செய்வோவா ஆகினேன், ஆனால் அப்படி தான் வீடு என் கையில் தான் போகும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு பயம் வந்துட்டு, அம்மா அண்ணன் என்ன பேசுகிறாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னு அம்மா தான் ஏன் எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பையன் விட்டுட்டு வெளில போயிடறான், இங்கே உள்ள மேடரவே பார்க்குறாங்க. ஜிம்னுக்கு பயம், அம்மா நீங்கள் எனக்கு எது கொடுக்க வேணாமா, அண்ணாக்கே கொடுத்துருங்களா, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு நீங்கள் மட்டும் போதும், நீங்களும் அப்பா மட்டும் போதும் சார் ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜிம்னு அப்பாவுக்கு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ஜிம்ல அம்மா தான் பார்ப்போம் உங்களை பயப்பட சும்மா பேசுகிறேன் சொல்கிறாங்க, பயமாக இருக்குமா சொல்கிறாங்க. இல்லை அப்புறம் உங்களை ஜிம்ல அம்மா கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்ல அப்பா அம்மாவுக்கு ஒரு மனசில் பயமாக வந்துடுது. இப்போ ஜிம்ல அம்மா தாங்க பாருங்கள், ஜிம்ல இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்காங்க, 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறமா நீங்கள் கம்பெனி கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. சரி மாஸ்டர் சொல்லிடுறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிம்ல அப்பா வந்துட்டு போர்ட் மீட்டிங் போயிருக்காங்க. அந்த போர்ட் மீட்டிங்கில் தான் எல்லா பிஸ்னஸ் பார்ட்னரும் வருவாங்க, அவங்க எல்லாரும் பிஸ்னஸ் மேலே உட்காந்துருக்காங்க. இப்போது அங்கே ஒரு மீட்டிங் போயிருக்கோம், அந்த மீட்டிங் பற்றி ஒப்பீனியன் எல்லாரும் கேட்குறாங்க. மிஸ்டர் பார்க் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. மிஸ்டர் பார்க் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை, அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ஜோஷன் மேலே தான்
இருக்கு. அவருக்கு பயம் வந்துருச்சு அப்படி சொன்னதுக்கப்புறம். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஆசைப்பட்டு ஜிம்மில் என்ன பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயமே வந்துருச்சு அவருக்கு. இப்போ அங்கே பாருங்க மிஸ்டர் பார்க் கூப்பிட்டே இருக்காங்க. பார்க் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்படியே இருக்காரு, ஸ்டாச்சு மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் பார்க் மேலே வந்து கை வச்சு ஷேக் பண்ணிட்டாங்க. பாருங்க மிஸ்டர் பார்க் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம்மில் அப்போ ரியாலிட்டிக்கு வராங்க. அது சொல்கிறாங்க ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஐம் சாரி ஐம் நாட் ஓகே சொல்கிறாங்க. ஓகே எங்களுக்கு புரியுது, பிஸ்னஸ் ஃபேமிலியாக டென்ஷன் இருக்க தானே செய்யும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ தான் ஐம் சாரி சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் புரியுது, டக்குனு வெளில எஞ்சி போயிட்டு நிற்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பாசனம் வந்துட்டு அவங்க மேலே கை வைக்கிறாங்க. ஜெயாங் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜெயாங் திரும்பி பார்க்குறாங்க. மிஸ்டர் பார்க் தான் ஜெயாங். அவர் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த பாசன் பார்க்குறாங்க. ஜியோன் அப்படி சொல்கிறாங்க. ஜெயாங் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஜியோன் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்கா, என்னாச்சு உனக்கு, ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் உன்னை பார்க்குறேன்ட்டு பேச முடியாமல் போயிடுச்சு. நிறைய டைம் நான் பார்க்கணும்னு நினைப்பேன், ஆனால் ஃபேமிலி பிஸ்னஸ் சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக போயிட்டேன், பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நீ எப்படி இருக்கா கேட்குறாங்க. இப்போ அவர் ஹக் பண்ணி அட ஸ்டார்ட் பண்ணுறாரு. சின்ன வயசு ஃப்ரெண்டு நம்ம ஜங்கோட அப்பாவும் ஜிம்மில் அப்பாவும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு பார்க் இருக்கிற உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா சின்ன வயசுலேருந்து ஜோஷான் ஜிம் என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜோஷான் நான் ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. டே என்னடா அந்த ஜோஷான் பையன் எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா அவன் ஃபஸ்ட்டு பிறந்தாடா, 7 years ஆஃப்டர் ஜிம்மில் பிறந்தாண்டா. இது என்னடா இருக்குது, நாங்கள் எல்லா லவ்வும் ஈக்குவலாக தான் கொடுத்தோம் அப்படின்னு கூட சின்ன வயசு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாண்டா. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க போர்டிங் ஸ்கூலில் போடுங்கன்னு சொல்லிட்டு போர்டிங் ஸ்கூல்லேயும் சேர்த்தோம். அப்படின்ட்டா இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஸ்கூலில் இருக்கிறதுக்கு அப்படின்ட்டா தான் இருந்தால், ஆனால் மனசுக்குள்ள ஃபுல்லாக அந்த விஷமாக இருப்பான் போல். வீட்டுக்கு வந்து பார்த்தா என் பையனை பார்த்து மேடுன்னு சொல்கிறான், என்ன நம்பி பேசுகிறான்னு சொல்லவும் ஜங்கோட அப்பாவுக்கு புரியுது. அப்போ உன் பையனை பார்க்குறப்ப என் பையனை வேறு மாதிரிடா சொல்கிறாங்க. என்னடா சொல்லியிருக்கா. ஆமாம் ஆக்சுவலாக என் பையன் இருக்கானே ஜங்குக்கு அப்புறம் ஜங்ஸோ சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டெப் பிரதர்ஸ் தான், ஸ்டெப் பிரதர்ஸ். ஆமாம் வேறு ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்க அப்படின்னு கூட பாசமாக இருப்பாங்க. ஜங்கு வந்து பிக்கஸ்ட் மாஃபி, ஆனால் அவன் தம்பி மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். எனக்குமே அவங்கள பார்த்து ஒரு ஸ்டெப் பிரதர்ஸ்னு சொல்ல முடியாது. சேம் ஜங்ஸோவுக்கும் அப்படி தான், ஜங்கும் ரொம்ப பிடிக்கும், அவன்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் இறந்துருந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஜிம்மில் செகண்ட் சிஓ மாற்றினா அவன் என்ன பண்ணிடுவான் போல சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஆமாடா ரிஸ்க் எடுக்காதா, ஜிம் பார்த்தா என்ன சொல்கிறேன்னு யாரும் சொல்கிறேன், நீ பேசாமல் ஜிம்மில் வேறு யாருக்கும் மேரேஜ் பண்ணி கொடுத்து சொல்கிறாங்க. மேரேஜ் ஆண்டுக்கு ஆமாட்டா, ஏதோ நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை, ஒரு பசங்க இருப்பாங்க, நல்ல பசங்களாக பார்த்து மேரேஜ் பண்ணி கொடுத்துரு, அவங்க பார்த்துப்பாங்கல்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன கவலை இருக்கடா சொல்கிறாங்க. என்னடா அப்படி கேட்குறாங்க. என் பையன் ஜங்கு இருக்கானே அவனுக்கு என்ன பொண்ணுப்பா, எவ்வளோ தான் பொண்ணு பசங்களை பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொல்கிறான்டா. எங்களை தான் பிளைண்ட் டேட் அனுப்புறது, போனால் கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறான். எனக்கு எப்படி அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறது தெரியல. எனக்கு ஒரு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூவாக இருக்குடா. என்ன சொல்லிட்டு இருக்கா. அவனோட அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ வருது, எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஒரு வேளை மேரேஜ் இது பண்ணி வச்சுட்டா கூட நான் அப்படி நிம்மதி போய் சேர்ந்துருவோம். இல்லைச்சிக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்படும். அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் ஜங்குக்கு மேலே அப்படியே மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு. அவனுக்கு யாரை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. அவங்க கொஞ்சம் கோல்டாக வேறு இருப்பான், ரகடாக வேறு இருப்பான், ஒரு மாஃபியா வேறு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கேரக்டர் சொல்கிறாங்க. பேர் தான் மாஃபியா, ரொம்ப அப்படின்னா ஃபேமிலி ரொம்ப பாசமாக இருப்பான், அதெல்லாம் தப்பு பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி மாஃபியாவை நடந்துப்பான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்போ ஜிம்மில் அப்போ ஒருத்தர் பார்த்து பார்க்குறாங்க. நம்ம ஏன் சொல்கிறாங்க. நீ தான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நானும் தான் நினைக்கிறேன். பேசாமல் ஜிம்மில் வந்துட்டு ஜங்கிட்ட கொடுத்துருவா, பத்திரமா பார்த்து பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துப்பான். நீ ஜிம்மில் வந்துட்டு என் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு சரியா சொல்கிறாங்க. நிஜமா சார் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். இப்போ ஃபோட்டோ காமிக்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. இவன் தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜங்கு பார்த்தாலும் ஜங்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. பார்க்கும்போது தெரிஞ்சு ரொம்ப போல்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வருது. அப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு ஜிமின் தான், ஜிமினுக்கு ஜங்கு தான். புரியுதா சொல்லிட்டாங்க. ஓகேடா சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி தராங்க. இங்கே பாட்டா என் பையனுக்கு தான் உங்கள் பையனை மேரேஜ் பண்ணி ப்ராமிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேடா நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன். சின்ன வயசுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்க தெரியுமா, ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளோ பாசமாக இருந்தேன், எவ்வளோ வாங்கி கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க. என்னடா பேசுகிறேன் உன் ஃப்ரெண்டுடா அப்படி சொல்லி ஜிம்மில் அப்பா சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்பா ஜங்கோட அப்பா மிடில் கிளாஸ் வந்திருப்பாரு, அதனால தான். இப்போ ஃபைன் 2 பேரும் இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே அப்போ 1 week ஆஃப்டர் ஜிம்மினி ஜங்கு மீட் பண்ணி வைக்கலாமா சொல்லிட்டாங்க. ஓகேடா நீ வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் புக் பண்ணி நான் வந்து வர சொல்கிறேன், இதுக்கு ஓகேடா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இடையில நான் ஒரு டைம் வரேன்டா ஓகேவா, நான் வந்துட்டு உன்னையும் உன் ஃபேமிலி மீட் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. சரி வாடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி ரொம்ப சந்தோஷமாக தான் போகிறார் வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்பா எனக்கு அதுக்குள்ளவா மேரேஜே சொல்கிறாங்க. ஆமாம் தங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, ப்ளீஸ்ப்பா மேரேஜ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஓகேப்பா சொல்லிடுறாங்க. ஃபைனலாக இந்த பக்கம் நான் ஜிமின் ஃபோட்டோ கூட பார்க்கல, ஜங்கோட பிக்கை கூட பார்க்கல. ஒரு 4 days ஆஃப்டர் தான் ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. இங்கே பாருமா நாளைக்கு ஜோன் வரும்னு நினைக்கிறேன், நம்ம போய்ட்டு வீட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாமா சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இந்த காமா கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வரேன், நாளைக்கு அவங்களாம் வருவாங்க, நிறைய அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா அம்மா ஜிம்முக்கு ட்ரெஸ் அனியும் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிளேண்டிட்டு அனுப்ப போகிறாங்க இல்லையா ஜங்கு கூட, அதனால் அந்த ட்ரெஸ் அனியும் கிளாத்ஸ் அதுக்கப்புறம் நிறைய வாங்கலாம் சொல்லிட்டு வெளில போயிறாங்க. ஷாப்பிங் தான். அப்படி ஷாப்பிங் போகும்போது தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ரிட்டன் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருப்பாங்க. 1 week ஜிமினுக்கு ரொம்ப இது மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இழப்பு தாங்கிக்க முடியாது
போயிடுது. 1 வீக் ஆஃப்டர் தான் இந்த பக்கம் மெய்ட்ஸ்லாம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க ஜிமினை. ஜிமிப்பா அங்கே பாருப்பா சாப்பிடுப்பா ரொம்ப அந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தால் ஹெல்த் ஸ்பாயில் ஆகும்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறாங்க. யாருமே ஜோஷான் பக்கம் போகவே இல்லை. ஜோஷான் பார்த்து தனியாக உட்காந்துருக்கான். இந்த மெய்ட்ஸுக்கு கூட ஜிமின் மேலே தான் பாசம் இருக்குது. அவங்களுக்கு கூட வந்துட்டு நம்மளை வந்து பிடிக்கல, எல்லாருக்கும் அவனை தான் பிடிக்க சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ அவர் என்ன பண்ணுறா, இங்கே பாருங்க சொல்கிறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. இனிமேல் இந்த வீட்டுக்கு யாரும் தேவையில்ல சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஆமாம் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வேலைக்கு தேவையில்லை, நீங்கள் எல்லாம் கிளம்புங்க சொல்கிறாங்க. தம்பி என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு கிளம்பி நான் தான் என்ன முடிவு எடுக்கணும், அந்த முடிவு அந்த வீட்டில் நடக்கும் சரியா, நீங்கள் வெளில போங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க, எல்லாரையும் பார்த்துட்டு மாதிரி ஆண்டி அங்கிள் சொல்கிறாங்க. இப்போது எல்லாரும் மேடெலாம் பார்க்குறாங்க. ஐயோ இந்த பையன் மோசமான ஜிம் நம்பி எப்படா ஜிம்மை விட்றதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து கிளம்புறீங்களா சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பார்த்து சொல்ல தெரியல. அதுப்பா சொல்கிறாங்க, எனக்குலாம் உங்களுக்கு தண்டை செலவுலாம் கொடுக்க முடியாது சார், தண்டமாக சம்பளம் கொடுக்க முடியாது. என் அப்பா தான் உங்களுக்கு எல்லாரும் கூட நிறைய சம்பளம் கொடுத்துருக்காங்க, இது 2 டேஸ் வந்து மணி வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜிம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. ஜிம்மில் அப்பா இவங்க யாரையுமே மேடாக பார்க்க மாட்டாங்க, வீட்டில் ஒரு பாசம் வந்து பார்ப்பாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, அவ்வளோ பேர் இருப்பாங்க, எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அந்த பையன் பேசுனதுக்கப்புறம் அவங்க கஷ்டமாக போயிடுது. இந்த பக்கம் ஜிம் தனியாக இருக்காங்க. அங்கே பாரு, இதுக்கப்புறம் அந்த வீட்டில் மேடாக நீ தான் இருக்க போகிற சரியா, நீ எப்பவுமே மேடாக அந்த வீட்டில் எல்லாருக்கும் நீ தான் பண்ண சொல்கிறாங்க. நான் மேடில் சொல்கிறாங்க. ஏய் நீ மேடு தான் ஓகேவா, இதுக்கப்புறம் என்கிட்ட ஃபஸ்ட்டு நீ எவ்வளோ அன்லக்கியான ஒரு பாசம் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கழுகு வருது, நான் ஒன்றும் அன்லக்கியில் சொல்கிறேன், நீ அன்லக்கி தான் ஓகேவா. நீ என் பிறந்ததுக்கப்புறம் என் அப்பா அம்மா விட்டு நான் பிரிஞ்சு போனேன், எப்போவுமே நல்ல தான் இருந்திருக்கேன் லைஃப்பில். இங்கே பாரு இப்போ கூட உன்னோட மேரேஜ்க்காக திங்ஸ் எல்லாம் வாங்க போனப்போ தான் என் அப்பா அம்மா ஆக்சிடென்ட்டாக இறந்து போயிட்டாங்க. நீ எப்போவுமே அன்னைக்கு தான் சரியா, நீ இருக்கிற இடமே வந்துட்டு விளங்காத சொல்கிறாங்க. ஜிம்மில் கழுவுற அப்படி பேசாதீங்க அண்ணா சொல்கிறாங்க. இது அண்ணனா, என் அண்ணன் கூப்பிட்டா சரியா, அண்ணன் கூப்பிட்டா எனக்கு எதனா அனுப்ப சொல்கிறாங்க. ஜிம்மில் கழுகு வருது அப்படிலாம் இல்லைன்னா சொல்கிறாங்க. நீ ஒரு அன்லக்கி பாசம் தான் ஓகேவா, இந்த வீட்டில் ஒரு மேடாக மட்டும் தான் இருக்கணும் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. இப்போ ஜிம்மில் அழ ஆரம்பிக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. பாருங்க அழுதுட்டு இருந்தா அப்புறம் அந்த வீட்டில் ஒர்க்லாம் யார் பார்க்குற சொல்லிட்டு இப்போ அந்த பாசம் ஜிம்மில் அடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடி உதவி எல்லாமே கிடைக்கிது ஒரு பாவம். அடி வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு குக்கிங் பண்ண சொல்கிறா. ஜிம்மி குக்கிங்கே வராது, கிச்சனுள்ளே போன்ற ஜிம்மி ஆனால் நீ குக் பண்ணி ஆகணும் சொல்லவும் ஜிம்மி ஒவ்வொன்றா பார்த்து அப்படி தெரிஞ்சு தெரியாமல் கையை சுட்டுக்கிட்டு காலை சுட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மாப் போட சொல்கிறாங்க. வீட்டில் ஒரு எப்படின்னா ஒரு மேடாகவே மாற்றிட்டான். எல்லா ஒர்க்கையும் மொத்த ஆளாக ஒரே ஆளை பண்ண வைக்கிறான். ஜிம்னும் எல்லா ஒர்க்கையும் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. அப்புறம் டேஸ் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஜிம் ஜங்க் ட்ரீட் பண்ணி முடிக்கிறாங்க. ரீட் பண்ணி முடிச்சுட்டு ஓ நீ இப்படி ஒரு பாஸ்னா அப்படி சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க. ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அவங்க அப்பாவை கால் பண்ணிட்டாங்க. அப்பா சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க, நான் ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் 15 days ஆஃப்டர் மேரேஜ் வைங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு இடையில கொஞ்சம் ஒர்க் இருக்குது, 15 days ஆஃப்டர் நீங்கள் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பசங்களை சொல்லுங்கள் ஓகேவா, ப்ராப்பர்ட்டி எதுவும் வேணாம்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி எதுவும் வேணாம் ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா தான் சொல்கிறாங்க ஜங்கு மேரேஜ் ஓகே சொல்லிட்டான்ட்டு கொஞ்சம் ஸ்டெப் மாம் பார்க்குறாங்க. என்னங்க சொல்கிறேன் இதுக்கு ஆமாம்மா அவன் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டான். எனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு பார்க்குக்கு அவன் வேறு இறந்து போயிட்டான் இல்லையா, அந்த ரீசன் வந்து ஜங்க் கொடுத்துருக்கான் எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறவங்க ப்ராமிஸ்க்காக தான் ஓகே சொல்கிறான்ட்டு சரி சொல்லிட்டாங்க. ஃபைனில் இங்கே ஜோஷனுக்கு ஃபோன் பண்ணி ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க மேரேஜ் சொல்லிட்டு. அவனே சொல்கிறேன் இல்லை என் தம்பிக்கு வந்து உங்கள் பையனை பிடிக்கல அவன் வந்து மாஃபியா சொல்லிட்டு அவனே ஒரு பொய்யை சொல்கிறான். இப்போது ஜங்கோட அப்பா தான் இல்லைப்பா இவனோட அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், எனக்கு ப்ராப்பர்ட்டிலாம் எதுவும் வேணாம், பையனை மட்டும் இவங்க அதுவும் தம்பியை மட்டும் கூட மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் பையனுக்கு அப்படி சொல்லவும் ப்ராப்பர்ட்டி எதுவும் வேணாம்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடுது. அப்போ ஓகே மேரேஜ் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. 15 days வரைக்கும் நம்ம ஜங்ஸை வந்து சொல்லவே இல்லை, நம்ம ஜோஷனும் சொல்லவே இல்லை ஜிம்மிக்கிட்ட உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் ஆகிக்க சொல்லிட்டு. ஜிம் இந்த 15 days ஜங்க் கூட பேசவும் அவர் ஃபோன் பண்ணுறேன் சொல்லி பாரு, நான் ஃபோன் பண்ணவே இல்லை. ஆனால் டெய்லியுமே ஜங்க் வந்து ஜிம்மில் பார்த்துட்டே இருக்காங்க. எப்படினாக்கா அவர் வீட்டுக்கு அவருக்கே தெரியாமல் வந்து பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜிம் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பார். பாவம் எப்போதும் குழந்தை வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு மாதிரி தனியாகவே தான் இருக்கும். நைட்டில் பார்த்தா அந்த 3 கிலோ பார்த்துட்டு அவங்க அப்பா மட்டும் பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருப்பார், ரெஸ்டாரண்ட்டு அழுதுகிட்டே இருப்பார். எல்லாத்தையும் ஜங்கு தூரத்தில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தான் அவருக்கு வந்து ஒரு மாதிரி லவ்வில் ஃபாலோ ஆகுறாரு. அவர் ரொம்ப இன்னசென்ட்டாகவும் அவரை மாதிரி இருக்கிறதுனால அவங்க அம்மாவை இழந்துட்டு அவர் எப்படி இந்த மாதிரி இருப்பாரோ அதே மாதிரி தான் ஜிம்முன்னு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சொந்த வீட்லேயே ஒரு மேடாக மாறுது. அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீ அழாத நான் இருக்கேன் அப்படி சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக ஜிம்முக்கு வந்துட்டு அந்த 14th day முடிச்சுட்டு 15th day மார்னிங் தான் என் ஜோஷன் வந்துட்டு இந்த அது போட சொல்லிட்டாங்க. என்னென்ன சொல்கிறாங்க ட்ரெஸ்ஸை போட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் காஸ்ட் ட்ரெஸ்ஸாக இருக்குது. இதை நம்ம ஜங்கோட அப்பா தான் வாங்கியிருப்பாங்க. ட்ரெஸ்ஸை போடுறாங்க. மேக்கப்பில் இது போடவில்லை, அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு ஏற சொல்லிட்டாங்க. கார் ஜிம்மில் ஏறாங்க. எங்கே போகிறோம்னு சொல்லி கேட்குறாங்க. ஜோஷன் எதுவுமே சொல்லலை. உன்னை விற்க போகிறோம் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. என்ன அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜோஷன் அவங்க பாட்டு வந்துட்டு இருக்கா. ஆமாம் உன்னை அப்படியே வாங்கிட்டாலும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஏன் அப்படி இந்த மாதிரி பேசுகிறீங்க, இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒன்று பிடிக்கல, ஐ ஹேட் யூ அப்படி சொல்லிட்டாங்க. ஜோஷன் சொல்லிட்டான். ஜிம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அழகு வருது. இப்போது ஃபைனலாக ஒரு பெரிய வெட்டிங் ஹால் கொண்டு வந்து நிற்கிது காரு. இறங்க சொல்லிட்டாங்க. ஜிம்மில் இறங்க பார்த்தா வெட்டிங் ஹாலில் அங்கே ஜான் ஜங்க் போய்ட்டு பார் ஜிம்னு போட்டிருக்கு. ஜிம்னுக்கு ஷாக்காக இதை பார்த்துட்டு இது மேரேஜ் எனக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம்னுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. எனக்கா அந்த ஜங்குக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கேட்டுப்பாரு பார்க்குறாங்க. அப்படியே 15 days ஃபோன் பண்ணவே இல்லை. அவருக்கு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்களா என்ன ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜோஷன் கூட்டிகிட்டு வரான். ஜிம்னை கூட்டிகிட்டு வரவும் இப்போது ஜங்கோட தம்பி பார்க்குறேன் ஜங்ஸோ நீங்கள் தான் பிரதர் ஆவாஸ் கிட்டே வராங்க. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க பேர் ஜங்ஸோ ஜங்கோட தம்பி சொல்கிறாங்க. ஹாய் சார் ஜிம் சொல்கிறாங்க. என்ன
ஏன் மேக்கப் போடல சொல்லி கேட்குறாங்க. ஜோஷன் பார்க்குறாங்க டைம் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க அமைதியாக இருக்காங்க. வாங்க ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டு தான் வரணும் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு மேக்கப் போடுறாங்க. ரொம்ப அழகாயிட்டார் பார்க்க பிரிட்டி ஏஞ்சல் மாதிரி அழகாயிட்டாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்ஸு தான் ஜிமின் கூட்டு வந்து ஸ்டேஜ் நிற்க வைக்கிறாங்க. அப்சர் ஜங்க் இருக்காங்க கோல்டா. ஜிமின் பார்க்குறாங்க ஜங்க் அப்படியே சும்மா ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருக்காரு. இப்போ ஃபைனலாக இங்கே மேரேஜ் அரேஞ்ச் ஆகுதுரா. ஜான் ஜங்கு ஆகினி பார் ஜிம்னி திருமணம் செய்துக்குள்ள சம்மதமாக கேட்குறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. பார் ஜிம்னி ஆகினி ஜான் ஜங்கு திருமணம் செய்துக்குள்ள சம்மதமாக கேட்குறாங்க. சம்மதம் சொல்லிட்டு 2 பேரும் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ கிஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க வேண்டாம் சொல்லிட்டு இறங்குறாங்க. இது பார்க்குற ஜங்கோட ஸ்டெப் மாமுக்கு பயங்கரமாக கொடுக்கணும்னு இருக்கா ஹாப்பியாக. அவங்க கிஸ் பண்ண அவனுக்கு பிடிக்கல சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்னி இறங்கிறாங்க. ஜிம்னி வந்துட்டு ஜோஷன் கிட்ட போகிறாங்க. அண்ணா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜோஷன் பார்க்குறேன் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. அது நான் போயிட்டு வரேன், நீங்கள் டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ரொம்ப ட்ரிங்க்லாம் பண்ணாதீங்க சார் ஜிம்னி சொல்லல. அவன் பார்க்குறேன் எனக்கு தெரியும் போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் ஜங்கு நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜங்கு கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. இப்போ அப்படி டர்ன் பண்ணிட்டு ஜங்கோட அப்பா மாட்டா பிளஸிங்ஸ் வாங்குறாங்க. ஜங்கோட ஸ்டெப் மாமா இருக்காங்க. ரொம்ப ஆக்டிங் பண்ணுறாங்க. அச்சோங்க பாருப்பா நீ எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம், நல்லா பார்த்துப்போம் சரியா சொல்லிட்டு அவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்னும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பாங்க பாரு நான் இருக்கேன் உனக்கு ஓகேவா, உன்னோட அப்பா எல்லாம் என்ன நான் இருக்கா சரியா சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு ஜங்கும் அவங்களோட ப்ரெசன்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் ஜிமின் கூப்பிட்றாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்த்தாங்க. அங்கே ஒரு பர்சன் இருக்கிறாங்க. லாயர் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ லாயர் கிட்ட வராங்க. ஜிமின் அங்கிள் ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நல்லா இருப்பா அப்படி சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஏன் அங்கிள் முன்னாடியே வந்திருக்கலாம் மேரேஜுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாயர் அங்கிள் பார்க்குறாங்க. அதுவா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஜிம்மோட ஹஸ்பண்ட் ஆமாம் சொல்கிறாங்க. இந்த அங்கே கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா ஒரு ஃபைல் தான். அதில் ஜிம்மோட ஷேர் எல்லாமே ஜிம்மோட ஹஸ்பண்ட் ஜங்குக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இதை பார்க்க ஜங்குக்கு ஷாக் ஆகிடுது. இது என்ன கேட்குறாங்க. ஜிம்மோட அப்பா வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, உடனே ஒரு இறந்து போகல. கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு ½ பக்கம் அவர் உயிரோட தான் இருந்தார். உயிருக்கு போராடி இருந்தார். அந்த டைமில் ஃபோன் பண்ணார். அப்போ தான் ஃபோனை பிக் பண்ணேன். அப்புறமேட்டு அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் இது தான், ஜிம்னுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு 50% ஷேர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஜிம்மோட ஹஸ்பண்டுக்கு தான் சேரணும். அதுவும் ஜங்குக்கு தான். ஜங்குக்கும் ஜிம்னுக்கு மேரேஜ் ஆகும். அது ஜங்கு கையில் கொடுக்கணும். நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி ஷேரை வந்து கொடுத்துருங்க. அவன் ஜிம்லேயும் சரி அந்த ப்ராப்பர்ட்டி சரி அவன் தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான். கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வைப்பான். அதனால் அவங்ககிட்ட இது கொடுத்துருங்க. ஜங்கோட பேருக்கு இது எழுதிருங்க சொல்லிட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க கையில் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை பற்றி யாரும் சொல்லாதீங்க. அதையும் பையன் என்னோட பையன் ஜோஷன்ட்ட சொல்லவே கூடாது சொல்லிட்டு எனக்கு லாஸ்ட் டைம் வீட்டில் ப்ராமிஸ் வாங்கிட்டாரு அப்படி சொல்ல. இந்த பக்கம் ஜோஷனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. கிட்ட வந்து பார்க்குறாங்க. என்ன பேசுகிறா அப்படி சொல்லிட்டு லாயரோட ஷர்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அண்ணா அவங்க அங்கிள் அவங்க பெரியவங்க அப்படி பண்ணக்கூடாது ஜிமின் தான் ஜோஷனோட ஹேண்ட் எடுத்து விட்றாங்க. இப்போ ஜோஷனுக்கு பயங்கர கோவம் வருதுங்க. பாரு என்ன நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. பாருப்பா உங்கள் அப்பா என்ன சொன்னாரோ அதை நான் பண்ண வைக்க உங்கள் அப்பாவுக்கு மேலே நம்பிக்கை இல்லை சொல்லவும் எல்லாரும் ஜோஷனே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா சொந்த தம்பிகிட்டே இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உங்கள் அப்பாவுக்கு மேலே நம்பிக்கை இல்லை ஓகேவா, நீ இதெல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பயம். இவன் மேரேஜ்க்கு முன்னாடி அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு ஓகேவா, ஜிம்னுக்கு மேரேஜ் ஆகிறப்போ ஷேர் வந்துட்டு ஜிம்மோட ஹஸ்பண்டை கொடுத்துடணும். அவங்க பிஸ்னஸ் மேன் அவங்க தான் பார்த்துப்பாங்க. இனிமேல் ஜிம்மோட எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு அப்போ சொன்னார். ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு என்ன பயம் வந்திருக்கு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். ஓகேவா நீ எதனா ஹார்ட் பண்ணுவேன் ஏன்னா சீட் பண்ணுவோம் சொல்லிட்டு தான் அவர் பண்ணார். ஏன்னா அவரும் 2 பேரும் ஈக்குவலாக தான் பார்க்குறாரு. ஓகேவா 2 பேருமே பசங்க 2 பேரும் ஈக்குவல் சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு நம்ம லாயர் சொல்கிறாங்க. பாருங்கள் இந்த பையனை பார்த்துக்கோங்க ரொம்ப என்ன சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஜிம்மில் பார்த்து சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா ஜங்கு தான் நாங்கள் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் லாயர் அங்கிள் போயிட்டு வர ஜிமின் எதனா வேணும் அங்கிள் கால் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே அங்கிள் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் லாயர் கிளம்பிடுறாரு. இப்போ ஜோஷனுக்கு பயங்கரம் கோவம். ஜிம்மில் பார்க்குறப்ப கொண்டு இல்லாமன்ற அளவுக்கு மாதிரி ஒரே பார்த்துட்டு இருக்கேன். மொத்தமாக அவனுக்கு நினச்சிருப்பான். இப்போ ஜங்குக்கிட்ட ஜோஷன் கேட்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு மாற்றி எடுத்து கூட சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொன்னீங்க சொல்கிறாங்க. இது அது நாங்கள் சொன்னது ஓகேவா, இது உங்கள் அப்பா எடுத்த முடிவு. உங்கள் அப்பா எடுத்த முடிவு யாராலும் மாற்ற முடியாது. ஏன்னா அவரோட விருப்பம் என்னவோ அதை எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும் ஓகேவா. அவன் கிட்ட கேட்டு ஆசைப்பட்டு மேரேஜ் பண்ணுவேன் என் பையனுக்கு சொல்லிட்டு அதுமாதிரி மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன். இதுவுமே அவன் ஆசைப்பட்டு பண்ணியிருக்கதான் ஓகேவா, அதை எங்களுக்கு கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. என்னத்துக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுவுமே ஜங்கோட நேமுக்கு தான் சொந்தமா அப்படின்னாக்கா என் பையனுக்கு இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜோஷன் பார்க்குறேன். ஜிம்மினை பார்த்துட்டு வந்துட்டு என்னை சீட் பண்ணிட்டாலும் அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்பா அப்படி பேசாதீங்க, அப்பா இறந்து போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு அவருக்கு வந்து கடவுள் கூட போயிட்டாரு பேசாதீங்க ஜிம் சொல்ல. இப்போ ஜோஷன் பார்க்குறேன். இதுக்கப்புறம் என் அண்ணன் தம்பி சொல்லிட்டு அந்த வீட்டு பக்கம் வந்து அவ்வளோதான், அது ஏன் வீடு ஓகேவா, இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் நீ வரவே கூடாது, வந்து அப்புறம் நல்லா இருக்க சொல்லிட்டு ஜோஷன் சொல்கிறான். அவனுக்கு அண்ணனும் கிடையாது என் தம்பி கிடையாது நீலேருந்து அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவன் அந்த வீட்டு பக்கம் வரமாட்டான், நீ அதேமாதிரி அவன் இருக்கிற பக்கம் வராத சொல்கிறாங்க. நான் இதுக்கு வரேன் சொல்லிட்டு அவன் அப்படி போயிடறான். ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. ஏன் என்ன இப்படி இருக்கிறீங்க சொல்லிட்டு இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. பாருப்பா அவன் போனால் போயிட்டு பாரு நீ வீட்டுக்கு வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு கொஞ்சமே ஜங்கு பார்க்குறாங்க. அப்பா கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க. இப்போ ஜிமின் மட்டும் தனியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு மெய்டு வராங்க. ஜிமின் சார் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்களை சார் கூட்டு வந்து ரூமில் உட்கார வைக்க சொன்னாங்க. நீங்கள் வாங்க சொல்லி கூட்டிகிட்டு போய்ட்டு ரூமில் விட்றாங்க. அந்த ரூம் கொண்டு வந்து ஜிம்மில் லக்கேஜ் அங்கே இருக்குது. ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நைட்டுக்கு டின்னருக்கு தானே கூப்பிட்றாங்க. ஜிம்மில் வந்து டின்னரில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்கு இன்னும் வரவே இல்லை வீட்டுக்கு போனோம். காலைல போன ஒரு இன்னும் வரல. இப்போலாம் சாப்பிட்றாங்க. ஜிம்முக்கு சாப்பிடவே தோணல. ஜங்கோட அப்பா சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் சாப்பிட்ருக்காங்க மெதுவாக. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ மெய்டு பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஜிம்மு கூட்டிட்டு போய்ட்டு ஜங்கு ரூமில் விட்டுருங்க சொல்கிறாங்க. ஜங்கு ரூமில் சார் ஆமாம் ஜங்கோட ரூமில் விட்டுருங்க சொல்கிறாங்க. இப்போ
மைடு வாங்க சார் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஜங்குட்டி ரூமில் விடுறாங்க. ஜங்குட் ரூம் பார்த்தா ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. அதை பார்க்க ஜிம்முக்கு ஒரு பயமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்கு, பெட் பிளாக், எல்லாமே பிளாக் கலர்லேயே இருக்குது. அவுட்ஃபிட்லேருந்து எல்லாமே பிளாக் கலர் வச்சுருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப பயம் வருது. இப்போ அந்த மெய்டு தான் சார் நாங்கள் இன்றைக்கி இருங்க சார் வந்து சொல்லிட்டு ரூம் மட்டும் திறந்து விட்டு அவங்க போயிருப்பாங்க. ஜிம் உள்ள வந்துட்டாங்க. ஒரு சோஃபா இருக்கிறத உட்காந்துருக்காரு. அப்படியே நம்ம கீழே பார்த்தா ஜங்கு இப்போ தான் என்ட்ரு ஆகாங்க வீட்டுக்கு. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. எங்கள் அப்பா போனா சொல்லி கேட்குறாங்க. அப்பா கொஞ்சம் ஒர்க்கு சொல்கிறாங்க. ஏன்டா ஒர்க்குன்னு போகிறேன், உன் நம்பி ஒரு பையன் வந்திருக்கான் சரியாக சொல்கிறாங்க. அப்பாங்க பாருங்கள் உங்களுக்கு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் கேட்டீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு அதுக்காக மட்டும் தான் மேரேஜ் பண்ணிட்டேன். ஓகே வேறு எதுக்காகவும் இல்லை, வேறு எதுவும் எதிர்பார்க்குறீங்க அப்பா சொல்கிறாங்க. என்னடா அப்படி பேசுகிறதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட ஸ்டெப் மாம் தான் இங்கே பாருங்கள் நம்ம பையனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவனுக்கே கொஞ்சம் டேஸ் போனால் பிடிக்கும் ஜிம்மினை, நீங்கள் எதுக்கு இப்போ ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா தாங்க பாருங்க டைம் எடுத்துக்க எவ்வளோனாலும், ஆனால் ஜிம்மில் வந்து வருது அதை ஓகே ஜிம்மில் அக்செப்ட் பண்ணிக்கோ ஒய்ஃபோ நல்ல பையன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோக்கோ எனக்கு டைம் ஆகுதுப்பா டயருக்கு போட்டு மேலே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அம்மா லேட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. போகலாமா சொல்லிட்டு இவங்களோட ரூம் போயிடறாங்க. இந்த பக்கம் ஜங்கு உள்ள ரொம்ப என்ட்ராகிறாங்க. ஜிம் டக்கு நினச்சிடுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. வந்துட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. பேசுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் எனக்கு இந்த மேரேஜ் விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு இந்த மேரேஜ் விருப்பம் இல்லை ஓகேவா, என் அப்பாவுக்காக தான் பண்ணிக்கிட்டேன், இது ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் சொல்கிறாங்க. அப்போ நான் உங்களுக்கு எனக்கு பிடிக்கலையா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பிடிக்கல, நான் வந்து வேறு வழியில்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூம்க்கு வெளியே தான் நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகேவா, ரூம்க்குள்ளே நீ யாரும் நான் யாரோ சொல்கிறாங்க. நீ எப்போவுமே நான் ஒரு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்காது ஓகேவா, என்கிட்ட வர்றது இந்த என்னோட திங்ஸை டச் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது அது சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோ ஓகே, பக்கத்தை வரக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. செகண்ட் இந்த பெட்டில் நான் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா, அந்த பெட் என்னோடது, நீ வந்து கவுச் இருக்கலாம் தூங்கிக்கோ ஓகே, கவுச் தூங்கிக்கோ, அந்த ரூமில் உள்ள திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு ப்ரீஷியஸான திங்ஸ் எல்லாம் தொடக்கூடாது புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு எதுவுமே சொல்ல முடியல. இவருக்கும் ரொம்ப பிடிக்கலையா, நம்ம அந்த அளவுக்கு அன்றைக்கான பர்சன் அன்றைக்கி நல்லா தானே பேசினார் ஃபஸ்ட் டைம் நம்மளை பார்த்தப்போ கம்ஃபர்ட் பண்ணாரு, இன்றைக்கி எப்படி பேசுகிறாரு சொல்லி ஜிம்முக்கு அழகு தான் வருது, கண்ணோட டேஸ் வராயிடுச்சு. அப்படின்னா அந்த மேரேஜ் சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கல ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஸோ நீ வந்து லிமிட்டோட இருந்தால் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு அப்படியே அழகு வந்துட்டுருக்கு. அப்படி அழகுறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஏய் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சொல்கிறது கேட்குதா அப்படி சொல்லிட்டு அங்கே பக்கம் வேறு பக்கம் டேரக்ஷன் திரும்புகிறாங்க. ஜிமின் அப்படி திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தாக்க பெட் இருக்காங்க. பாயிண்ட் பண்ணுறாரு ஜங்குக்கு. பெட்டை பாயிண்ட் பண்ணக்க வெல்கம் மை ஒய்ஃப் அப்படின்னு போட்டிருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. வெல்கம் மை ஒய்ஃபா அப்படி ஜிம் பார்க்குறாங்க. ரோஸ் பட்டல்ஸ் எல்லாம் பெட்டில் வந்து டெக்கரேட் ஆயிருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அது பார்க்குறக்கு புரியல. ஆமாங்க ஓகேவா, இனிமேல் கிட்டவே வரக்கூடாது ஓகே, கிட்ட நேரம் நினைக்கக்கூடாது, ஒரு ஹஸ்பண்ட் இல்லை எனக்கு ஒரு ஒய்ஃப் இல்லை புரியுதா சொல்லிட்டு ஹேண்ட் ஓப்பன் பண்ண கிட்டவா சொல்லிட்டு ஜிம்முக்கு புரிய மாட்டேது. அவர் பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே பாரு புரியுதுலாம் சொல்கிறாங்க, என் பக்கத்துலேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்றாரு. ஜிமினுக்கு புரியல. இப்போ ஜங்கு ஜிம்மி கிட்ட பாருங்க, அந்த ஹேண்ட் ஓப்பன் பண்ணிட்டு கிட்ட போகிறாங்க. கிட்ட வாட்ச் ஹக் பண்ண சொல்கிறாங்க. ஜிமினுக்கு புரியல. இப்போ ஜங்கு டைட்டாக போய் ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஹக் பண்ணது வாம்னஸ் வந்து தேவைப்படுது. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு அழகான அந்த சத்தனம் வரல. அப்படி டேஸ்ட் பண்ணி ஃபாரிச்சுக்க புரியுதா, அனிமே கவுச்சில் படுத்துக்கோ ஓகேவா, நான் பெட்டில் படுத்துப்பேன், இந்த பெட்டுக்கு பக்கம் நீ வரவே கூடாது புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சில அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு மண்டே மட்டும் ஆட்டை இருக்காது ஓகேவா, போயிட்டு வாய் திறந்து சொல்லு சரின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் சரிங்க சொல்லி ஜிம் அழுத மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு எதுவும் சொல்லாமல் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் ஜங்கு ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல, ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணி அழுதுட்டே இருக்காங்க ரொம்ப நேரமா. இப்போ ஜங்கு ஹக் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபேஸை பார்க்குறாங்க. டேஸாக இருக்குது. அப்படியே அழகாக தொடச்சி விட்றாங்க, கண்ணியெல்லாம் தொடச்சி விட்டு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. எதுவுமே பேச மாட்டாரு. அப்படி தூக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. படுக்க வச்சுட்டு பிளாங்கெட் எடுத்து கவர் பண்ணுறாங்க. கவர் பண்ணி தட்டி கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு தூக்கம் வர தூங்கிட்டாரு. இந்த பக்கம் ஜங்கு போய் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டாங்க. வேறு எதுவுமே அவங்க பேசிக்கல. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மில் எழுந்திரிக்கிறாங்க. அப்போ அந்த டைம் ஒரு 8 o'clock இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது. எனக்கு தெரியும் லேட்டாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நல்லா கேட்டுக்கோ. இந்த ஸ்டிக்கி நோட்டை ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நீ வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் அங்கே வந்துட்டு வாஷ் பேஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்துட்டு போட்டு ஓகேவா, போட்டு அதை தண்ணி ஆன் பண்ணிவிட்டு அது கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியாது. அந்த பேப்பர் வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் தான், தண்ணியில் போட்டு டக்குனே கரைஞ்சி போயிடும். அப்படி ஒரு ஸ்டிக்கி நோட் இது. குட் மார்னிங் சாலின்னு எடுத்துக்கினாக்கா குட் மார்னிங் ஓகேவா, எனக்கு தெரியும் ரொம்ப லேட்டாக நல்லா தூங்கிட்டு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நீ என்ன ரொம்ப டேஸாக நல்லா சரி தூங்குறது கூட இல்லை உங்கள் அப்பா அம்மா இருந்ததுக்கப்புறம். இங்கே பாரு அவங்க நம்மளை விட்டு போனது அவங்களோட ஃபேட் ஓகேவா, அதுக்கு நம்ம ரீசன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோனே ஹாப்பியாக இருக்கணும். உன்கிட்ட நிறைய பேசணும், நான் சீக்கிரம் பேசுகிறேன் ஓகேவா, அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன், நீ புரிஞ்சுக்கோ என்ன அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு கீழே போயிட்டு சாப்பிடு ஓகேவா சொல்லிட்டு ஜங்கு சொல்லியிருக்காங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் ஓகேவா பாய் அப்படி சொல்லிட்டு ஜங்கு எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ ஜிமின்னும் அதை ரீட் பண்ணிட்டு அப்படியே எந்திரிக்காங்க. ரூம் பார்த்தா ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் இருக்குது. ஜிமின் படுத்துக்கு அந்த பெட்டு கூட அந்த ரோஸ் பட்டஸில் எடுத்துட்டு ஜிமின் மட்டும் தான் படுத்துருப்பாங்க. இப்போ ஏஞ்சி பார்க்குறாங்க. இப்போ ரூம்லேருந்து பிளாங்கெட்டில் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ரெஸ்ட் ரூம்க்குள்ள போகிறாங்க. போயிட்டு அந்த லெட்டர் வந்துட்டு போகிறாங்க. தனிக்குள்ளே டக்குன்னு கரையுது. அந்த பேப்பர் வந்து டக்குன்னு ஊறி போய் கரைஞ்சி போயிடுது. இப்போது ஜிம்மின் ப்ரஷ் பண்ணிட்டு அவர் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு கீழே வராங்க. வந்து பார்த்தாக்கா இந்த பக்கம் ஜங்கோட அப்பா உட்காந்துருக்காங்க. ஜங்ஸ் உட்காந்துருக்கா. குட் மார்னிங் அங்கே சொல்லிட்டாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் உட்காருங்க டேபிளில். இப்போ நம்ம ஜங்கோட அப்பா தான் மேடு கூப்பிட்றாங்க. ஃபுட்டை சர்வ் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்து சாப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜங்கோ நடந்துக்கிட்டாங்க, அவர் பேசுனது வேறு மாதிரியும் நடந்துக்கிட்டது வேறு மாதிரி இருக்காது ஏன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு புரியல.
ஜிமின் அந்த டே ஃபுல்லாக இருக்கா எப்படினாக்கா ஒரு ஹாஃப் டே பாதி போயிட்டு எப்படினாக்கா ஒரு 12 o'clock வரைக்கும் போயிடுது. 12:30க்கு ஜங்கு நம்ம என்ன பண்ணுறாங்கனாக்கா இங்கே பார்ப்பா ஜிமின் சொல்கிறாங்க என்ன ஆண்டி சொல்கிறாங்க நீ வந்து ஜங்குக்கு சாப்பாடு போதே சொல்கிறாங்க ஃபுட்டை நானா சொல்கிறாங்க ஆமாப்பா சொல்கிறாங்க வேணா எனக்கு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பயப்படுற பார்த்து ஜங்கூட அம்மா சிரிக்கிறாங்க பாரு அப்பலாம் பயப்படாத என் பையன் ரொம்ப நல்லவா சொல்லும்போது ஜங்கூட அப்பா தான் உட்காந்துருக்காங்க ஜங்கூட தம்பி கூட உட்காந்துருக்கா ஆமாம் என் அண்ணன் ரொம்ப நல்லவர் சொல்கிறாங்க பார்க்க தான் கொள்ள தெரியும் ஓகேவா நீ பாசமாக பேசினா கண்டிப்பாக பாசமாக நடந்துப்பா ஓகேவா அப்படி இருந்துக்கூடாது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா போப்பா ஒரு ஃபுட் எடுத்து போட்டு ஆஃபீஸில் கொடு அப்படி சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி வரும்னு சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜங்கூட அப்பாவும் நல்ல ஐடியா தானே எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க அங்கிள் பயமாக இருக்கு சொல்கிறாங்க அப்படி சொல்லாத எடுத்துகிட்டு போக சொல்லுவோம் இப்போ மேடு ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி தராங்க எடுத்துகிட்டு போங்க சொல்கிறாங்க இப்போ ஜங்கூட அம்மா பார்க்குறாங்க கண்டிப்பாக எப்படி வந்துட்டு அங்கே போயிட்டு அவங்க திட்டு தான் போகிறேன் அசிங்கப்பட தான் போகிறேன் அசிங்கப்பட தான் நீ போகிற போ அப்படி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் மேலே காரில் போய் உட்காராங்க டிரைவர் கூட்டிகிட்டு போய் கார் ஆப்ஷன் நிறுத்துறாங்க. ஜிமின் ரொம்ப நவசாக என்ட்ராகிறாங்க ஜிவன் குரூப்புக்குள்ள. இப்போ ஜிமின் உள்ள வராங்க. இப்போ வந்துட்டு இங்கே பாருங்க சொல்கிறாங்க சொல்லுங்கள் சார் என்ன வேணும் கேட்குறாங்க. நான் ஜங்குக்கா பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க ஜிமின் ரன் பண்ணுறாங்க அவங்க பர்சன் கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறாங்க பேர் காய் சொல்கிறாங்க. இப்போ அந்த ரிசப்ஷனில் அவங்க பார்க்குறாங்க காய் சார் சொல்கிறாங்க இவங்க தெரிஞ்சவங்க நான் சொல்லிட்டு வாங்க சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் உள்ள போகிறாங்க காய் வராரு வந்து பார்க்குறாங்க ஃபுட் எடுத்து வந்தால் சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க ஜங்கு பிஸியாக இருக்கான் சாப்பிட மாட்டா சொல்கிறாங்க. இல்லை வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஃபுட்டை வச்சு நீ மட்டும் போக சொல்கிறாங்க நான் மட்டும் போவா சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கொஞ்சம் அவங்க கூட பேசணும் தோணுது ஆனால் எப்படி பேசணும்னு தெரியல. இல்லை நான் ஜம்க்கு பார்க்க முடியாது சொல்கிறாங்க. இல்லை அவன் பிஸியாக இருக்கான் சரி நீ போயிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஒரு வழியை நம்ம ஃபுட்டை மட்டும் அங்கே வச்சுட்டு அப்படியே இறங்கி வர சோகமா இதை பார்க்குற ஒரு பர்சன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மேடம் சொல்கிறாங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க இது யாரும் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு கொலைக்கு தாண்டா ஓகேவா அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த மாதிரி இந்த பர்சன் வந்தாங்க ஃபுட்டை வந்து வச்சுட்டு காய் சார் வந்து போக சொல்லிட்டாங்க அவர் போயிட்டாரு சொல்கிறாங்க. ஜங்கு சார் தான் அவனை மீட் பண்ணவே இல்லை சொல்லவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவங்களுக்கு அப்படியே சொல்கிறாங்க ஆமாம் அவர் பார்க்க பாவமாக இருக்கு சொல்கிறாங்க. இருக்கட்டும் ஃபோன் வச்சுட்டாங்க ஜங்கோட அம்மா இந்த பக்கம். ஜிமின் ஆஃபீஸுக்குள்ளே வராங்க வந்துட்டு அந்த கார் பார்க்கிங் போகிறாங்க போயிட்டு அந்த கார் நினச்சி கவர் பாட்டு கேரி உட்காருங்க போகலாம் நான் வீட்டுக்கு சொல்கிறாங்க. இப்போது அவர் எதுவுமே பேசவே இல்லை ஏன் தான் எல்லாம் நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணுறாங்களோ ஜிம் நினச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் கார் போயிட்டு இருக்கு ஒரு நேரம் போயிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் நின்றுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க என்னாச்சு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா பெரிய ரெஸ்டாரண்ட் 5 ஸ்டார் ஹோட்டல் தான். ஜிம் பார்க்குறாங்க ஏன் எங்கே வந்திருக்கீங்க கேட்குறாங்க. இப்போ அந்த இதெல்லாம் ஜிம் இப்போ வரைக்கும் வந்து பாசோட ஃபேஸை பார்க்கவே இல்லை டிரைவரோட ஃபேஸை டிரைவ் பண்ணியிருப்பாங்களே அவங்க ஃபேஸை பார்க்கவே இல்லை. கீழே இறங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சங்கு சொல்கிறாங்க கீழே இறங்க சொல்கிறாங்க. ஜிம் இறங்க ஒன்றும் புரியல. ஜங்குக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறா கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க உள்ள வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு புரியவே இல்லை எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. உள்ள வாசல் கூட்டிகிட்டு போனாக்கா அவங்க 3rd floor அது ஒரு ப்ரைவேட் ரூம் தான். இந்த சாப்பிட்றதுக்கு மட்டும் ரொம்ப ப்ரைவசியாக ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ள வாசல் கூட்டிகிட்டு போனாக்கா அங்கே எல்லாமே ஜிம்முக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாமே எப்படி ஃப்ரெஷ்ஷாக டேட் வந்துருக்கு எல்லாமே வந்து அழகாக சொல்ல ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்காங்க. டேபிளில் வந்து சர்வ் பண்ணுறாங்க ஃபுட்டெல்லாம். ஜிம் பார்க்குறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க உனக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கா என்கிட்ட மார்னிங் நைட்டு வந்து வேறு மாதிரி பேசுனீங்க நடந்துக்கிட்டது வேறு மாதிரி இருந்துச்சு. மார்னிங் லெட்டர் என்னென்னமோ எழுதி வச்சுருக்கீங்க அது படித்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு தூக்கி போட்டுற சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஃபுட் எடுத்துகிட்டு வந்தால் என்னை பார்க்கவே மாட்டீங்க கம்பெனியில் அவாய்ட் பண்ணுறீங்க எனக்கு புரியலையே அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் உட்கார சொல்லி ஜிம் உட்காருங்க ஜங்க் தான் ஃபஸ்ட் நீ பசியாக இருப்பா நல்லா சாப்பிட்டுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபஸ்ட் நான் உன்னை வந்துட்டு சாப்பிட வச்சுறேன் ஓகே அதுக்கப்புறம் கேட்குற கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம். ஜங்க் தான் எல்லா ஃபுட்டும் ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு வயிறு ஃபுல்லாகிட்டு போதும் இதுக்கப்புறம் சாப்பிட்டா கண்டிப்பாக வயிறு வெடிச்சிட சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் போதும் சொல்கிறாங்க. இப்போ எனக்கா சொல்கிறாங்க உங்களுக்கு ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. நான் போய் எப்படி சொல்கிறாங்க ஏன் நீ தான் ஒய்ஃபும் சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் எடுத்து ஃபிட் பண்ணுறாங்க. ஜங்க் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் டேபிளாக க்ளீன் பண்ணிடுறாங்க. இப்போ பேசலாமா சொல்கிறாங்க. எனக்கு புரியலங்க உங்களுக்கு என்ன பிடிக்கலையா கேட்குறாங்க. யார் சொன்னால் சொல்கிறாங்க நீங்கள் தானே சொன்னீங்க என்னை பிடிக்கல ஃபோர்ஸ்டு மேரேஜ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவா சும்மா சொல்கிறாங்க. சும்மாவா ஏன் அப்படி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை நம்ம ரூமில் நம்ம பேசினா வேறு யாருக்கா கேட்கும் சொல்கிறாங்க. ஏன் அது எப்படி கேட்கும் அப்படி சொல்கிறாங்க. அதுவா சில பேர் ரகசியமாக கேட்டிருப்பாங்க சொல்கிறாங்க. ரகசியமாக ஆக்சுவலாக ஜங்கோட ரொம்ப மைக் இருக்குடா ஓகேவா அதுவும் நம்ம ஜங்கோடைய ஸ்டெப் இருக்காங்க வச்சுருக்காங்க வச்சுட்டு ஜங்க் எதனா இம்பார்ட்டன்ட் பிளான் அப்படிலாம் பேசிக்கிட்டாங்கனாக்கா அது வந்து அவங்க கேட்டுருவாங்க. கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு வேறு ஒரு பிளான் போடுவாங்க. சில விஷயங்கள் வந்து ஜங்கோட சீக்ரெட் இருக்குல்ல அதை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ரூமில் கேமரா அந்த கேமராவில் மைக் மட்டும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்க் வந்துட்டு என் ரூமில் மைக் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு அது ஜங்கோட அம்மான்னு சொல்லவர் அதை என்னோட எனிமி இருக்காங்களா சொல்லிட்டாங்க. எனிமியா யாரும் சொல்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. அச்சோ அப்புறம் சொல்கிறாங்க அந்த எனிமியில் ஒருத்தவங்க நம்ம ரூமில் ரகசியமாக ஒட்டு கேட்கறதுக்காக மைக் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. மைக்கா சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம ரூமில் ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதில் தான் இருக்க சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. அதுக்காக தான் வந்துட்டு அப்படி பேசினேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ அது இருக்குன்னா ஏன் நீங்கள் அதை வெளியே எடுத்துகிட்டு போடல சொல்கிறாங்க. வெளியே எடுத்து போடக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் அவங்க அகைன் வேறு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஏன்னா அது இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் தெரிய வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பிளான் நிறைய சொல்ல எப்படின்னா நிறைய வந்து ஃப்ளாப் ஆகிட்டு எனக்கு புரியல ஏன்டா அப்படி சொல்லிட்டு
ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறோம், எதனால நம்மளுக்கு எதனா மிஸ் ஆக சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போணுச்சு. அதுக்கப்புறம் ஒன் டே என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசிட்டு நான் சொல்லிட்டாங்க, உங்கள் ஃப்ரெண்ட் ஆமாம் என் ஃப்ரெண்டு காய் நீ பார்த்துட்டு ஆஃபீஸில் ஆமாம் அது பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா, என்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தான், நான் ரூமில் நடந்துகிட்டே பேசிட்டு இருந்தேன். அப்போ அவனுக்கு மாதிரி சவுண்டு வரும்னு சொல்லிட்டு இருந்தான், வீடான சவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் என்ன சவுண்டு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஃபோனில் என்கிட்ட நாங்கள் பேசின ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட காமிச்சான். அந்த ரெக்கார்டிங் வச்சு நாங்கள் செக் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம் இது என்ன சவுண்டுட்டு. அவங்க சொன்னாங்க உங்கள் ரூமில் மைக் இருக்குது சொல்லிட்டாங்க. எங்களுக்கு புரியவே இல்லை மைக் இருக்கா சொல்லிட்டு. அப்போ தான் நாங்கள் 2 பேரும் எதுவுமே சொல்லாமல் தேட ஆரம்பித்தோம். தேடும் போது எனக்கு கிடச்சிச்சு அந்த ஃப்ளவர் வாஷ்குள்ளே வந்துட்டு மைக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் அந்த ஃப்ளவர் வாஷ் எனக்கு பிடிக்கும், ரொம்ப ஃபேவரட் திங்ஸு. நான் வந்துட்டு ஆசையாக வச்சிருந்தேன், அந்த திங்ஸ் வந்துட்டு அதில் தான் அவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது பேசுகிறத வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. மேபி நான் அந்த மைக்கை தூக்கி போட்டிருந்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க அகைன் வேறு ஒரு டைமில் வேறு மாதிரி வச்சுருவாங்க. ஏன்னா இவ்வளோ டேஸ் மைக் இருந்து என்னால் கண்டுபிடிக்க போயிடுச்சு. காய் என்கிட்ட ஃபோனில் பேசுனதுனால மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அந்த நாள் தான் நான் வந்துட்டு அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த மைக் இருக்குன்னு தெரிஞ்சதுனால என் பிளானை வந்து மாற்றி பேசுவேன். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு என்னதுக்கு ஆமாம் அப்படி சொல்லுவோம். நம்ம ஜிம் பார்க்குறாங்க அப்படிலாம் இனிமேல்ஸ் இருக்காங்களா என்ன, நம்ம பேசுகிற ஒட்டி கேட்பான்னு இருக்கு. அதோட தாண்டி கூட பண்ணுவாங்க. அதுக்காக தான் ஓகேவா. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது நான் நீ தான் என்னோட வீக்னஸ் சொல்லிட்டு வீக்னஸ் என்ன அவங்க வீக்னஸ் ஆமாம் என்னோட வீக்னஸ் சொல்லிட்டு அவங்க தெரியக்கூடாது ஓகேவா. நீ யுவர் மை லவ் யுவர் மை எவ்ரி திங். நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பர்சன் ரொம்ப லவ் பண்ணுறேன். கிரேஸாக சொல்லிட்டாங்க இல்லை பாஸ் சொல்லிட்டாங்கம்மா அம்மா 15 டேஸாக ரொம்ப லவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு புரியல 15 டேஸாக நீங்கள் ஃபோன் கூட பண்ணலையே சொல்லிட்டாங்க. அதுவா நான் பார்த்து தான் இருந்தேன் ஓகேவா. எனக்கு வந்துட்டு ஃபோனில் பேசலாம் விருப்பம் இல்லை, நேரில் பார்த்து கம்ஃபர்ட் பண்ணும் ஓகேவா. நான் அழுதா நான் டேஸ் வந்து வைப் பண்ணணும் ஓகேவா. உனக்கு அழுணுன்னு நான் ஹக் பண்ணி அழணும் ஓகேவா. உனக்கு கம்ஃபர்ட் பண்ணாக்க பக்கத்தில் இருந்து கம்ஃபர்ட் பண்ணும். சும்மா ஃபோனில் பேசுனாலே டெக்ஸ்ட் பண்ணுறாலையோ அது ஒன்றும் கம்ஃபர்ட் ஆகிடுது ஓகேவா. அதுக்காக தான் நான் அப்படி விட்டுருந்தேன். புரியுதா சொல்லிட்டாங்க. அப்படின்னா சொல்லிட்டாங்க ஐ ஃபால் இன் லவ் வித் யூ பார் ஜிமின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க ஆமாம் ஓகே சாரி ஜான் ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது பரவாயில்ல சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன் லவ் பண்ணுறேன் ஓகேவா. நானும் நம்ம தான் சின்ன வயசில் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க எனக்கு ஆக்சுவலாக என் அம்மா இருந்துட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ இருக்கிறவங்க அவங்க ஸ்டெப் மாம் சொல்லிட்டாங்க. அந்த ஆன்ட்டியாக இருந்துக்கா ஆமாம் அவங்க எப்படி சொல்லிட்டாங்க நல்லவங்க தான் சொல்லிட்டாங்க. குதிரை அவங்க ஆன்ட்டி அவங்க ஸ்டெப் மாம் பற்றி தப்பாக பேசவே இல்லை எதுவுமே. அவங்க நல்லவங்க தான் இருந்தாலும் எனக்கு குதிரை யாரும் அதுவும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா. எனக்கு லவ்ன்ற வீக்னஸ்லாம் யாரும் கிடையாது. அப்பா ரொம்ப பிடிக்கும், அப்பா ரொம்ப நல்லவர். ஜங்க்ஸ் இருக்கானா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஒன்றை மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க உன்னோட ஏஜ் அவனோட ஏஜும் ஒன்று தான். எதோட ஒய்ஃப்லையும் அதனால உன் பிரதர் இல்லைன்னு கூப்பிட்றான், ஹயாங்கன்னு கூப்பிட்றான், மற்றபடி எதுவும் இல்லை. ரொம்ப நல்ல பையன். என் வீட்டில் எல்லாருமே நல்லவங்க தான் ஓகேவா. இருந்தாலும் யாரையும் நம்பக்கூடாது ஓகேவா சொல்லிட்டாங்க. உங்களாம் சொல்கிறாங்க என்ன நம்பலாம் ஓகேவா, உனக்காக நான் எதனால பண்ண ஓகேவா, என்ன நம்பலாம் நான் அவனை நம்புவேன் புரியுதா சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க நான் லவ் பண்ணுறேன், உனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ லவ் பண்ணலாம், அப்போ லவ் என்ன சொல்ல ஓகேவா. அப்போ நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நீ ஃப்ரீடமாக இருக்கணும் ஓகே, கம்ஃபர்ட்டாக இருக்கணும், உனக்கு என்ன வேணும் கேள்வி வாங்கி தரேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஆனால் மற்றவங்க கூட கேட்கக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன வேணும் நம்ம ரூமில் ஸ்டிக்கி நோட் இருக்குல்லையா ஆமாம் சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டிக்கி நோட்டில் எழுதி அந்த பெட்டுக்கிட்ட வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ராமா இருக்கும் போட்டு போய் சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. நம்ம ரூமாக மேக்ஸிமம் வந்துட்டு நான் தான் க்ளீன் பண்ணுவேன், வேறு யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். அதே மாதிரியே க்ளீன் பண்ணிட்டு ஓகேவா. வேறு யாரும் உள்ளே வருவாங்க ட்ரை பண்ணுவாங்க ரூமில் வரணும் செக் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் விடக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க சரி ஓகே இப்போ வீட்டுக்கு போறியா சொல்லிட்டாங்கம்மா. நீங்கள் என்கிட்ட சொல்லாமலே வந்துட்டீங்க சொல்லிட்டாங்க. அதுவா நீ தூங்கிட்டு குழந்தைனால தூங்குதே சொல்லிட்டு எழுப்பு வேணுட்டு வந்தேன் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்போ சொல்லிட்டாங்க. தான் நேற்று மிஸ் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. என்னத்தான் சொல்லிட்டாங்க மேரேஜில் ஃபஸ்ட் வெட்டிங் கிஸ்ஸை சொல்லிட்டாங்க. வெட்டிங் கிஸ் ஆமாம் அந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸை இப்போ கொடுக்கவா சொல்லிட்டாங்க. வேண்டாம் சொல்லிட்டாங்க. எனக்கு வேணுமே சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் ஆட்டோமேட்டிக்காக ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஜம் கிட்ட போயிட்டு லிப்பில் ரொம்ப சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காரு பிடிச்சிக்கிறான்னு ரொம்ப ஷையாக போயிட்டாரு. ஜங்க் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு சரி ஓகே நீ வீட்டுக்கு போறியா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. வெளில வாசனை இப்போ வெளில கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்தா இங்கே ஐஸ்கிரீம் இருக்குது. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ் ஆச்சு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்லிட்டாங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா சொல்லிட்டாங்க. அவ்வளோதானே ஜங்க் வாங்கிட்டு சாப்பிட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்ருக்காங்க. அவர் பக்கத்தில் டிஷ்யூ எடுத்து வச்சு நின்றுருக்காங்க. ஜிம்முக்கு அங்கங்கே அதில் அது அங்கே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஜங்குக்கு அதை அழகாக வைப் பண்ணி விட்டு சொல்லிட்டாங்க. ஜிம் போய்ட்டு காலையில் உட்காராங்க. பார்த்தா டிரைவரோட இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. டிரைவர் நம்மளுக்கு வேண்டியவங்க ஓகேவா. அவங்க யார்ட்டும் வந்து சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்படி அம்மா சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போனால் கேட்பாங்க என்ன சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. நீ என்ன சொல்லுவார் கேட்குறாங்க. நான் வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுவேன் ஜங்காவை நானும் ஹோட்டல் போனால் நல்லா சாப்பிட்டான்னு சொல்லிட்டாங்க. அது கடவுள் ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் சொல்லிட்டாங்க. அதை சொல்லக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. அதை ஏன் சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன் ஓகேவா நம்ம வீட்டில் யார் இருப்பாங்க நிறைய மெயிலாக இருக்காங்க பாடி காசு இருக்காங்க பார்த்தாலும் சொல்லிட்டாங்க. ஆமாம் அது யாரும் நம்ப முடியாது ஓகேவா. சில பேரில் எனக்கு ஆகாதவங்க இருப்பாங்க சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் எனிமிஸ் யாராவது ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. அதனால் எதுவுமே சொல்லக்கூடாது. போனால் பேச சோகமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சோகமாக எப்படி சொல்லிட்டாங்க எப்படின்னா சொல்லிட்டாங்க செஞ்சு காட்டுறாரு. அதை சொல்லிட்டாங்க இப்படி வச்சுக்கோ ஓகேவா ஃபேஸ் அப்படி வச்சுக்கோ மூணு வச்சுக்கணும் நல்லா சாப்பிட்ட வர காட்டக்கூடாது. கேட்டாங்கனாக்கா ஜங்க் வந்து ஃபுட் வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஃபுட் வந்து வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. நான் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க ஓகே சொல்லிட்டாங்க.
இப்போ டிரைவர் கிட்ட தான் ஜங்க் பார்க்குறாங்க. அண்ணா பத்திரமா கூட்டு போங்க. ஓகே தம்பி நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இப்போ அவங்க ஜங்க் வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜிம் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ நான் போயிட்டு வர வா சொல்லிட்டாங்க. போயிட்டு வர செல்லும் ஜங்க் சொல்லிட்டாங்க. ஜிமினும் பாய் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் போயிட்டாங்க. ஜிம் பக்கம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜங்கோட அப்பா ரொம்ப ஜங்கோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஜங்ஸும் அவங்க அப்பாவும் காணும். ஜங்கோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் உள்ள வராங்க. சோகமா என்னாச்சுப்பா அப்படி கேட்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அது ஜங்க் வந்து ஃபுட்டு வந்துட்டு வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. அப்படியா ஜங்கை பார்த்தே பேசினே கேட்குறாங்க. இல்லை அவர் மீட்டிங்கில் இருக்காரம்மா தான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிட்டு தானே கேபினில் சொல்கிறாங்க. இல்லை டிஸ்டர்ப் வந்துட்டேன் சொல்கிறாங்க. ஓ அப்படியோ சரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க அக்கா சொல்லிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அது புரியல. அவங்க அக்கா வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நான் மேலே போவான்ட்டு சொல்கிறாங்க. போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ போயிடுறாங்க. இப்போ ஜிம் மேலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரூம் போய் சுற்றி பார்க்குறாங்க. இருக்கிற ஒர்க்லாம் பார்த்துட்டு அந்த ஃப்ளவர் வாஷை பார்க்குறாங்க. ஓ இங்கே தான் இருக்கும் மைக்கு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. மெசேஜாக தான் வருது. நீ வீட்டுக்கு போயிட்டே சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வேண்டாம் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க்கும் சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் நைட்டு தான் ஜங்க் ரூம் போகிறாங்க. கரெக்டாக நம்ம ஜிம்மின்னா வந்துட்டு ரூமில் தான் உட்காந்துருப்பாங்க. ஜங்க் போகிறாங்க வந்து இனிமேல் ஜிம் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பேசல அவங்கள்ட்ட போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் அப்படியே ஃபோர்கில் கிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பரவாயில்ல என் பேபி சீக்கிரம் பிக்கப் ஆகிட்டு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. போயிட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு 2 பேரும் கீழே வராங்க. இப்போ ஜங்கோட அம்மா தாங்க பார்ப்பா நீ இந்த வீட்டோட சனினா இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்டுக்கு நீ தான் ஃபுட்டாக சோப் பண்ணும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ உங்களால் அவங்க கெமிஸ்ட்ரியெல்லாம் ஒர்க் ஆகும் சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்ல. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஸ்டெப் மாமா அவங்க ஸ்டெப் மாமா ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அவங்க பார்த்து நக்கலா ஜங்கு புரிஞ்சு வேணும் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. அதுவும் கரெக்டு தான் பண்ணி சோப் பண்ண ஜிம்முக்கு ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு ஃபுட்டை சோப் பண்ண போக வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஆண்டி கூப்பிட்றாங்க. மெய்ட் ஆண்டி வராங்க. என்னப்பா சொல்கிறாங்க ஃபுட்டை சோப் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா ஜங்ஸுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஏன் அப்படி பண்ணுறீங்க ஒரு பாவம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் எதுவுமே சொல்லாமல் அப்போ அமைதியாக இருக்காங்க. ஜங்கோட அப்பா சரி வா ஜிம் உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்மு போய்ட்டு உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஜங்கு சாப்பிட்றாங்க. ஜிம்மு சாப்பிட்ருக்காங்க. ஜங்கோட அம்மா அப்படி பார்த்துருக்காங்க. ஜிம்மோட பேச வாடி போயிருக்கு. இப்போ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே வராங்க. இப்போ ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜங்கும் ஜிம்மு பிடிச்சி எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஃபுட்டு சோப் பண்ணக்கூடாது அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜோ குழந்தையே மதியம் தானே சொன்னேன் சொல்கிறாங்க. என்னக்கு மதியம் தானே சொன்ன விட்டா சொல்கிறாங்க. அதுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஃபுட்டை சோப் பண்ணி நான் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுன்னு வச்சுக்கேன் வேறு மாதிரி ஆகிடும் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது சொல்கிறாங்க. அப்போ ஆக்டிங் தான் பண்ண டெய்லியும் சொல்கிறாங்க. ஆமாம் நான் சொல்கிற வரைக்கும் ஆக்டிங் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. ஃபார் யுவர் சேஃப்டி அண்ட் மை சேஃப்டி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா அப்படி இல்லைனா சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா நீ எனக்கு வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அப்படி அட்டாக் பண்ணுவாங்க அவனை வச்சு சொல்கிறாங்க. வேண்டாம் நான் ஆக்டிங் பண்ணுறேன் இனிமேல் சொல்கிறாங்க. இனிமேல் ஆக்டிங் பண்ணுறேன் அவங்க சொல்கிறாங்க. சம்மத்து சொல்லிட்டாங்க. நான் வாசிட்டு கூட்டிட்டு போயிறாங்க. ரூம் போனது எப்பவும் போல போயிட்டு ஹக் பண்ணி படுத்துக்கிறாங்க. பேசவே மாட்டாங்க ரூமில். இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஆச்சா ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ரூம் இப்படி மெஸ்ஸே வச்சுப்பா சொல்கிறாங்க. இல்லை மைடாண்டி வந்து க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. ஓ அவங்க வந்து மைடாண்டி தான் க்ளீன் பண்ணுவோம் நீலாம் க்ளீன் பண்ண மாட்டேன் என்ன தான் பண்ணுற வீட்டில் கேட்குறாங்க. ஜிமிக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ரூம் நீ தானே அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படி தானே க்ளீன் பண்ணணும் சொல்கிறாங்க. நான் ஆஃபீஸ் போயிறேன் நீ தானே இருக்க அப்போ ரூமில் க்ளீன் பண்ண மாட்டியா எல்லா ஒர்க்கையும் அவங்கள பார்ப்பாங்களா கேட்குறாங்க. நம்ம ரூம் கூட க்ளீன் பண்ண மாட்டியா கேட்குறாங்க. ஜிமிக்கு வாருக்கு இருக்கு அதை சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிமிக்கு அழகு ஒரு ஜங்க் தான் வந்துட்டு வச்சு சாரி சொல்லிட்டு அவர் சைக்கிளில் சாரி கேட்குறாங்க. காது கரண்ட் கையை வச்சுக்கிட்டு சாரி சொல்கிறாங்க. ஜிம் தான் முறைச்சிட்டே இருக்காங்க. ஜங்கு பார்த்துட்டு சாரி ஓகேவா சொல்லிட்டு அவர் கேட்டுங்க பாரு இனிமேல் தான் ரூம் க்ளீன் பண்ண புரிதா சொல்கிறாங்க. ஆனால் ரூம் அவரே க்ளீன் பண்ணுறாரு. எல்லா ஒர்க்கும் தான் பண்ணுறாரு. ஜிம்மின் மட்டும் சும்மா உட்காந்து பெட்டில் முறைச்சிக்கிட்டே ஜங்கு பார்க்குறாங்க. எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னா முறைக்கிற சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்மில் முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளவர் வாஷையும் பார்க்குறாங்க. ஜங்கு அமைதியாக அந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு ரூமா நீ தான் க்ளீன் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. சரிங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கீழே ஜங்கோட அம்மா அவங்க மொபைலில் கேட்டிருக்காங்க. அந்த மொபைல் கனெக்டட் ஆகிருக்கும் அந்த மைக்கு. இப்போ அவங்க கேட்குறாங்க. அந்த ஹெட்ஃபோன் வந்து கேட்டிருக்காங்க. கேட்டால் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது மார்னிங் திட்டு வாங்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு எப்படி ஜங்குக்கும் ஜிம்முக்கும் ஒருத்தருக்கு பிடிக்கக்கூடாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவும் கூடாது. அவங்க கூட எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் டேஸில் எப்படியும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ் போனாக்க ஏதோ பண்ணி இந்த பையனை விட்டுவிட்டு அனுப்பிச்சிடணும். அவனோட ப்ராப்பர்ட்டி எப்படி ஜங்க் கிட்ட இருக்குது. அப்புறம் ஜங்கோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்மளுக்கு அந்த பையனுக்கு மட்டுமே சேரணும். ஜங்கையும் எதனா பண்ணிடணும். ஆனால் இப்போதைக்கு பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. இப்படிலாம் அவங்க பிளான் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு ஜிம் பார்த்து உட்காராங்க. ஜிம் போயிட்டு ஜங்க் வந்துட்டு ஸ்டமக்கில் ஒரு அடி அடிக்கிறாங்க. ஜங்க் அடிக்குது. ஏன்டா சட்டம் கேட்டுருக்காங்க. மெதுவா ஜிம்மிண்டா உனக்கு கொண்டுடுவா என்னை எப்போ தான் திட்டிட்டு இருக்க மாறிங்க சொல்கிறாங்க. சாரி சார் ஜங்க் தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. சாரி என்ன சார் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்னா போ சொல்லியா போயிடாரு ரெஸ்ட் ரூமுக்கு ஜங்க் போயிட்டே வராங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ 2 பேரும் ஷவர் பண்ணணும் சொல்லிட்டாங்க. ஷவர் அண்ணும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஷவர் ரூம் ரெஸ்ட் ரூம் போனால் அவங்க பேச கேட்காது. ஜங்க் பார்க்குறாங்க. ஷவர் பண்ணுறோம் ஒன்றா சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும் ஜங்க் ஜிம்மு மட்டும் குளிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்க் பார்த்தா ஜிம்னா ஒரு பேபி மாதிரி எல்லாம் குளிக்க வச்சு வராங்க. ஜிம்முக்கு அது பிடிச்சிருக்கு. 2 பேரும் குளிக்கிறாங்க. ஜங்க் ஜிம்முக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு. அவர் டச் பண்ணுறதுலாம் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்க்
பச்சி மீன் ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வந்துட்டு அவர் நெக்லெலாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி லிக் பண்ணி இவரை கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் பைட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஹெக்கி மார்க்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் மட்டும் கொடுக்குறாங்க. வெட் கேஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ஆல்ரெடி வெட்டாக தான் இருக்காங்க. ரொம்ப ஒரு பிடிச்சிருக்கு. ஜங்கோட ஒரு டச்சஸும் ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோக்கும் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் தான் பிறக்கிற ஒரு ஸ்டமக்கில். ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க வேண்டாம் போதும் சொல்கிறாங்க. போதுமா சொல்கிறாங்க. ஓகே ஓகே நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேவா ரொம்ப டேஸ் வெயிட் பண்ண வைக்காத முடியாது சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் தான் சரி சொல்கிறாங்க. சரி ஓகே லவ் யூ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எப்போ லவ் யூ டூ சொல்ல சொல்கிறாங்க. அதுக்கு டைம் எடுக்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கும் ஜிம்மில் வெளில வந்துடுறாங்க. வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகுறாங்க. இப்போ போல் நம்ம கீழே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் முன்னாடி வராங்க. ஜிம் பார்த்தா எப்போ போல ஃபேஸ் மூணு வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கீழே வந்ததுமே ஜங்கோட அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் பார்க்க ஜிம்மோட ஃபேஸ் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்கெல்லாம் பார்க்குறாங்க. எதுவுமே இருக்காது. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காரு. அவங்க பார்த்துட்டு இவங்க கூட நடக்க போகிறது நடக்கவும் கூடாது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் சாப்பிட்றாங்க. ஜங்கும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. இப்போ ஜங்கு சாப்பிட்டுருக்கும் போதே ஜிம்மோட தைஸில் கை வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்னென்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்கோட அம்மா வந்துட்டு இப்போனாக்கா சாப்பிட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்துட்டுனாக்கா ஜிம்முக்கு வந்து ஃபோட்டோ ஃபீட் பண்ண ஆசையாக இருக்குது. மார்னிங் ஜிம் பார்க்குறாங்க. என்னென்னு சொல்லி போகிறாங்க. காட்ட சொல்கிறாங்க. ஜிம் வேணான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஸும் ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கான். ஜங்கோட அப்பா சாப்பிட்ருக்காங்க. அவர் பார்க்கவே இல்லை. இங்கே இந்த பக்கம் ஜங்கு வந்துட்டு ஜிம்மோட மவுத் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் மவுத் ஓப்பன் பண்ணுறாங்க. டக்குன்னு ஃபோட்டோ ஃபிட் பண்ணுறாங்க. அந்த கேப்பில் ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுமான்னு அவருக்கு புரியுதானே. ஜங்கு ரொம்ப மேலே பாசம் வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு சொல்கிறாங்க இன்னும் ஜிம் சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்கு ஓகேன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சு ஜங்கு பார்க்குறாங்க. அப்பா நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. டே ஜிம்கிட்ட சொல்லிட்டு போடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு டைம் இல்லை சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மோட ஃபேஸ் அப்படி வாடி போயிடுது. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. பார்ப்பா தப்பா எடுத்துக்காத. அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இங்கே பார்ப்பா நீ எதாவது வீட்டில் தான் ஒர்க் பண்ணலாம்ல சும்மா எதாவது போர் அடிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. பாருமா என்ன பேசுகிற என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வளர்த்துருக்கான். சரியா அவனுக்கு எந்த ஒர்க்கும் தெரியாது. அவன் நம்ம அந்த வீட்டில் ஒர்க் பண்ணும் இவ்வளோ போயிட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஸை பார்க்குறேன். ஆமாம்மா நீங்களே இந்த வீட்டில் ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஜிம்மில் ஹேங் மட்டும் எதுக்கு ஒர்க் பண்ணணும். அவர் ஒர்க்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்ஸவும் ஜங்கோட அப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா தான் இல்லை நான் போர் அடிக்குமான்னு சொல்கிறாங்க. போர் அடித்தா அவன் வந்துட்டு ஜங்கோட ஆஃபீஸ் போவான் இல்லை பேசுவான் என்ன பண்ணுவான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் அவன் தான் ஆஃபீஸ் போனால் வந்து அலோவ் பண்ணவே மாட்டானே சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்ஸோ தான் ஜிம்மில் ஹேங் நம்ம வெளில போகலாமா சொல்கிறாங்க. வெளியே சொல்கிறாங்க. ஆமாம் வெளில போமா ஷாப்பிங் போமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவுக்கு நல்ல ஐடியா தோணுது. அவன் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் வந்து கிளம்புறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு ஜிம்மும் நம்ம ஜங்ஸும் காரில் உட்காடுறாங்க. அப்போ தான் ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. ஜங்க் வந்துட்டு அவங்க மேலே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜிம் வந்து ஜங்கு டேர் அந்த டைரை வேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜங்க் வந்து ஜிம்மில் க்ளோஸ் ஆகிருப்பாங்க. என்னன்ற மாதிரி கண்ணால் கேட்குறாங்க. நான் போயிட்டு வரேன் ஒரு பாய் கிஸ் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணியிருப்பாங்க. பிஃபோர் கீழே இறங்கிறதுக்கு முன்னாடியே அந்த கிஸ் பண்ணிட்டு தான் வந்து கீழே கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம்லேயே சொல்லியிருப்பாரு. அது ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. ஜிம் ஜங்கு எந்த வேலை எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஜங்கா சொல்கிறாங்கனாக்கா இங்கே யாரும் இருக்காங்க போல ஒட்டு கேட்குறாங்க போல ஜிம்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ போயிடலாம் ஜங்கும் ஜிமின் தான் வந்துட்டு போயிருக்கேன். ஜங்ஸும் ஜிமின் தான் ஷாப்பிங் போயிருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஜங்குக்கு தெரிய வருது. ஜங்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே வந்துட்டு எல்லாரையும் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. எல்லாருமே ஜங்கு வந்து ஒரு மீட்டிங் ரூமில் இருக்காங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்த்தா காயை மட்டும் மீட்டிங் அட்டெண்ட் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டாரு. பின்ன பேக் டோர் வந்துட்டாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிமினும் ஜங்ஸும் வந்திருக்காங்க. ஜங்ஸை பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு சொல்லியிருக்கான் போல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிருக்கான். ஜிம் ஹேங் ஷாப்பிங் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண சொல்லிட்டு அவன் போயிடறான். ஜிம்மிட்டு தனியாக இருக்காரு. அவருக்கு என்ன வாங்கவும் தெரியல. இப்போ ஒரு பாசம் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிமின் டக்குன்னு பயந்துருப்பாரு. திரும்பி பார்த்தாக்க ஜங்கு பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஜங்கு காசை ஜிமின் படிச்சு ஹக் பண்ணிடுறாங்க ஷாப்பிங் மால்லே. ஜங்கு பார்க்குறேன் என்னாச்சு என் குழந்தைய தனியாக நிற்க சொல்கிறாங்க. அது ஜங்ஸு கூட வந்தேன்னா அவன் போயிட்டான் சொல்கிறாங்க. அப்படி அவன் போயிட்டான். அவன் போயிட்டு போகிறான். வாசல் கூப்பிட்றாங்க. எங்கே சொல்கிறாங்க வா அப்படி சொல்லி ஜங்கு கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணி தராரு. நிறைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நிறைய வாங்கி தராங்க. ஜிம் பார்க்குறாங்க. போதும் இவ்வளோ வேண்டாம் சொல்கிறாங்க. வாங்கிக்கோ சொல்லிட்டு நிறைய வாங்குறாரு. அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. பர்ச்சேஸ் பண்ணி பார்க்குறாங்க. இதை எடுத்து போய் காரில் வைங்க சொல்லிட்டு டிரைவர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ டிரைவர் எடுத்துகிட்டு போய் காரில் வச்சுறாங்க. வாசல் கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கி ஃபீல் பண்ணி விட்டு ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க என்னை இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அடிச்சிருவேன். தேங்க்யூ அம்மே லவ் யூ சொன்னோம் ஓகேவா சீக்கிரமே லவ் யூ ஜங்கா அப்படி சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் சொல்லுவேன் சீக்கிரமே சொல்கிறாங்க. அப்படியா அப்போ லவ் வந்துருச்சு. நான் அதை கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது ஒரு மாதிரி இருக்கு. அவருக்கு லவ் வந்துருச்சு ஜங்குக்கு மேலே. ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. பொறுமையாக சொல்லு ஓகேவா நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கே தான் இருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஹக் படிக்கிறாங்க. இப்போது ஜங்ஸோ தான் ஜிம்முக்கு கால் பண்ணுறா. ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ ஜங்ஸோ சொல்கிறாங்க. ஹேங் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கீழே வந்தேன்னா அவங்க அப்படியே இந்த மூவிக்கு போகிறேன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் மூவிக்கு போகிறேன் நீங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் இந்த பையன் எனக்கு கிரெடிட் கார்டு கூட கொடுக்காம போயிட்டான். இப்போ நான் அவ்வளோ ஷாப்பிங் பண்ண ஏதோ வச்சு வாங்கியிருப்பான் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது பார்த்தாவது பிளாக் கார்டு தான் ஒரு 7 கோல்டன் பிளாக் கார்டு இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க யூஸ் பண்ணிக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. எவ்வளோ நாளும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறேன் இந்த கார் ஒன்று இருக்குன்னு மட்டும் யாரும் தெரியக்கூடாது ஓகேவா நீ வச்சுக்கோ சொல்கிறாங்க. உனக்கு எப்போ நான் என்னன்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு இதை விட இதுதான் வேணும் சொல்லி ஜிம் ஜங்கு சொல்கிறாங்க. அப்படியா நான் தான் வேணுமா சொல்கிறாங்க. இது வேண்டாவா வேண்டாம் சொல்கிறாங்க. ஆனால் இதை வச்சுக்கோ ஓகேவா
இவனோட ஹஸ்பண்டோட கார் ஓகேவா, இது உனக்கு மட்டுமே சொந்தமானது வச்சுக்கோ சொல்லிட்டாங்க. கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் வாங்கி வச்சுக்கிறாங்கக்கா. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜங்ஸும் மூவிக்கு போயிட்டேன்னா இப்போ நான் வீட்டுக்கு போவா சொல்லிட்டாங்க. மூவிக்கா உனக்கு மூவிக்கு போகணுமா சொல்லிட்டாங்க. போகணும் தான், ஆனால் உங்களுக்கு தான் நிறைய எனிமீஸ் இருக்காங்களே, எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அந்த வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே இன்னொரு நாள் போகலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்புறம் வீட்டுக்கு போவா சொல்லிட்டாங்க. பத்திரமா போக சொல்லிட்டாங்க. ஜிமினும் பாய் சொல்லிட்டாங்க. பாய் சொல்லிட்டாங்க அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவ்வளோ திங்ஸ் இருக்குது. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இவ்வளோ ஷாப்பிங் பண்ணிங்களாப்பா சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் சொல்கிறாங்க. எங்கே ஜங்ஸா சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட போயிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி போயிட்டு போ. அப்போ வந்து ஜங்கோட அம்மா இல்லை. சரி பண்ணி எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. ஜிம் எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு பார்த்தா எல்லாமே ஜிம்முக்கு பிடிச்ச திங்ஸ் அவ்வளோ வாங்கியிருக்காரு. எல்லாத்தையும் ரொம்ப அரேஞ்ச் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்க் அப்பா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அப்பா அம்மா இருந்ததுக்கப்புறம் ஷாப்பிங் எங்கேயுமே போனதே இல்லை. இன்றைக்கி பாரு எவ்வளோ திங்ஸை சொல்லிட்டு பார்க்குறாங்க. எல்லாமே அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி எடுத்துப்பாரு. இப்போ ஜிம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நைட்டு தண்டா நம்ம ஜங்க் வந்துடுறாங்க. எப்போ போல டின்னர் டைனிங் டேபிள் சாப்பிட்ருக்காங்க. நைட்டு பார்க்குறாங்க. ஜங்க் வந்து பெட்டில் படுத்துருக்காங்க. ஜிம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கோட செஸ்ட்டில் வந்து ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ரப் பண்ணுறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது சொல்கிறாங்க. தூக்கம் வரலையா? பகலில் நிறைய தூங்கிட்டேன் சொல்லி ஜிமின் மெதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு பேசினா கேட்காது. பிளாங்கெட்டுக்குள்ளே தான் பேசுகிறாங்க. பிளாங்கெட்டுக்கு வெளில பேசினா கூட கொஞ்சம் கேட்கும். பிளாங்கெட்டுக்குள்ளே மெதுவாக பேசுறதுனால ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ என்ன பண்ணணும் சொல்கிறாங்க. வெளில போகணும் சொல்கிறாங்க. வெளில போகணுமா எங்கே கேட்குறாங்க. மூவிக்கு சொல்கிறாங்க. மூவிக்கு சரி ஜங்க் தான் பார்க்குறாங்க. நாளைக்கு போகலாம் சொல்கிறாங்க. நாளைக்கு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. இப்போ வேண்டாம் நாளைக்கு போகலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தூங்க சொல்லிட்டு டேப் பண்ணி தராங்க. ஜிம் தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா. நெக்ஸ்ட் டே வந்து டே டைமில் ஜிம் உட்காந்துருக்காங்க. அப்போது ஜங்கோட போய் பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா அவர் எவ்வளோ தான் ஹாப்பினஸ் வந்து வெளில ஹைட் பண்ண முடியாதுல்ல. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்க் அவர் பேசுறது நடந்துக்கிறதுலாம் நினச்சி பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா அம்மா போனதுக்கப்புறம் நம்ம மேலே இவ்வளோ ஒரு பர்சன்ட் லவ் வச்சிருக்காங்கன்னா ஜங்கு மட்டும் தான் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதை பார்க்குற ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. அவங்க பார்க்குறாங்க எதனால ஹாப்பியாக இருக்காங்க சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. புரிய மாட்டேன். ஜங்குக்கு வந்துட்டு பேச மாட்டான். ஆனால் இவங்களாம் வீட்டில் உள்ளவங்களாம் கேரிங்காக இருந்தாலும் பாசமாக அப்படி ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இங்கே பாருப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. நீ ஜங்கு கொஞ்சம் சேஃபாக இருங்க சொல்கிறாங்க. எதுக்கு ஆண்டி சொல்கிறாங்க. இல்லை உங்கள் ஃபேட் எப்படி சொல்கிறாங்க. ஃபேட்டாக என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு ஜங்கு அன்லக்கியான ஒரு பர்சன் நீ அன்லக்கி தானே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல. அன்லக்கியா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. என்னன்னாக்கா ஜங்குவோட அம்மாவும் அப்படி தான். ஜங்கு அம்மனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் பார்த்தா சடனாக ஒன் டே அவங்க இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி உன்னையும் விட்டுட்டு அதாவது உனக்கு உண்ட அப்பா அம்மாவும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா. ஏன்னா உங்கள் 2 பேர் ஃபேட் அப்படி. ஸோ வந்துட்டு நீ வந்துட்டு ஜங்கு ஒன்றா இருக்கீங்க இல்லையா. உங்கள் 2 பேரோட அன்லக்கியான உங்கள் 2 பேருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதனால சொன்ன சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. ஜிம்முக்கு ரொம்ப அழுகி வந்துட்டு ஆண்டி சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் ஒரு சேஃப்டிக்காக தான் சொன்னேன் ஓகே தப்பாக சொல்ல உன்னை ஹார்ட் பண்ண சொல்ல நான் சொல்கிறேன் ஓகேவா. நீ எப்பவும் சேஃப்டியாக இருக்கணும். வெளில போனால் கூட நீங்கள் சேஃபாக போங்க. ஏன்னா உங்களுக்கும் வந்து உங்களுக்கு உங்கள் லக்கு வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது சொல்லி ஜங்கு கூடாமல் போயிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. அவர் வந்துட்டு அந்த வீட்டோட டெரஸ்க்கு வராங்க. வந்துட்டு பயங்கரமாக எழுதிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மில் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜிம் ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மில் அழகாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி நடந்தாலும் சொல்கிறாங்க. நீங்கள் நானும் அன்லக்கான ஒரு திங்ஸ் ஆமாம் மேபி நம்ம 2 பேரும் வெளில போனால் சேஃபாக போகணுமா இல்லை நம்ம லக்கி வந்து எதனா பண்ணிடுமாம்மா அப்படி சொல்லி ஜிம்மின்னு சொல்ல ஜங்குக்கு செம கோவம் வருது அவங்க சித்தி மேலே. அவங்க பார்க்குறாங்க. எதுவும் சொல்லுவாங்க. பாரு ஜிம்மின்னு அவங்க ஜஸ்ட்டு சும்மா சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு இல்லை அவங்க சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது. அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க தெரியல. என்ன சொன்னால் கூட பரவாயில்ல உங்களையும் சேர்த்து சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம் என்னோட ஜோஷோன்னு கூட இப்படி தான் சொன்னான். அது மாதிரி உங்க கூட வெளில வந்து அது 1000 மணி நம்மளுக்கு நம்ம மூவிக்கு கூட போகலான்னு ஆசைப்பட்டேன். நம்ம மூவிக்கு கூட வேண்டாம் பயமாக இருக்கு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பாரு ஜிம்மின்னு ஒன்றும் இல்லை ஓகேவா. ஒன்றும் இல்லை நீ அமைதியாரு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ அமைதியாரு ஓகேவா. அழக்கூடாது. அழாமல் போய் பெட்டில் படுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மினும் சரி சொல்லிட்டு ஃபோனில் டேஸ்ட்டில் வைப் பட்டு ஃபோனை வச்சுட்டு படுத்துடுறாங்க. ஜங்குக்கு சமக்கம் வருது பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இருக்குது அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ நைட்டு ஜங்கு வராங்க. இந்த பக்கம் கீழே பார்த்தாக்கா ஜங்கோட அப்பா உட்காந்துருக்காங்க. ஜிம்மின்னு பார்த்தா வேறு ரூமில் இருக்காங்க. ஜங்கு சார் அம்மா போயிட்டாங்க. ஃபோன் பேசிட்டு இருக்காங்க யார்கிட்டையும். கரெக்டாக அவங்க வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஜங்கோட அப்பா இருக்காங்க. அவங்க தம்பிலாம் இருக்காங்க. ஜங்குக்கும் ஜிம்மில் இருக்கிறது தேர்ட் ஃப்ளோராக ஓகேவா. இவங்க ஒரு ஜங்க் டேரக்டாக வரவங்க வந்து பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா அழுதுலேயே தூங்கின ஒரு அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. கிட்ட போயிட்டு அது ஃபேஸ்லாம் பார்த்தா அது டேஸ் மார்க் அப்படியே இருக்குது. அப்படியே வந்துட்டு அவர் ஃபேஸ்லாம் வைப் பண்ணி விட்டு 4 கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் பைஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மின் டக்குன்னு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு அப்படியே வந்து பெட்டில் லைட் ஆகிறாங்க. ஜிம்மின் மேலேயே ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ அழகாக ஓகே அழகாக சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மினும் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படி தூக்கிட்டு ஜிம்மில் ரெஸ்ட் ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு தண்ணி ஷவர் ஆன் பண்ணி விடுறாங்க. இப்போ தான் அவங்க பேச முடியுது 2 பேராலையும். ஜிம் பார்க்குறேன். நம்ம என்ன அன்லக்கியான பர்சன் தான் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. ஒரு ஓப்பனாக உண்மையே சொல்லுங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நல்லவங்களும் சொல்ல முடியாது கெட்டவங்களும் சொல்ல முடியாது சரியா 2 மிக்ஸ்ட் ஆகிருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அவங்க எப்போயாவது அந்த மாதிரி பேசுவாங்க அப்படி சொல்கிறாங்க. மற்றபடி ரொம்ப கெட்டவங்க நல்லதுன்னா ஜங்குக்கு பயம். எங்கே கெட்டவங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போயிடுவாங்க. அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கக்கா ஏற்கனவே அந்த வீட்டில் இன்செக்யூராக இருந்திருக்கான். அது அவங்க அண்ணா கூட இருக்கும்போதே அவங்க வந்து ஹர்ட் பண்ணியிருக்கான். இவங்களும் கெட்டவங்க தெரிய வந்துச்சுனாக்கா ஜிம்மினை பற்றி அவங்க ஹர்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு தான் அவங்கள பற்றி எதுவுமே தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க சும்மா அப்படி சொல்லியிருப்பாங்க. நீ தப்பா எடுத்துக்காத சொல்லிட்டாங்க, உன்னை ஹர்ட் பண்ண அவங்க சொல்லிக்க மாட்டாங்க சொல்லிட்டாங்க. இல்லை அவங்க அப்படி தான் பேசுனாங்க தெரியுமா சொல்லி ஜிம்மில் அழுறாங்க. சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் ஜங்கு தான் ஹக் பண்ணி வருவோம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜங்கா என்னால் உங்களுக்கு எதனா ஆயிரமா சொல்லிட்டாங்க. ஐயோ யாருமே அப்படி சொன்னா அப்படி எதுவும் ஆகாது ஓகே. அப்படி பார்த்தா என்னால் உங்களுக்கு எதனா ஆயிரமா சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு அப்படியே எதுவும் ஆகாது, அப்படியே ஆனால் கூட பரவாயில்ல, எனக்கு உங்க கூட தான் இருக்கலாம், ஹாப்பியாக தான் இருக்க சொல்லி ஜிம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னால எனக்கு எதுவும் ஆகாது சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு ஜங்கு வந்துட்டு அவங்கள எதனா சொன்னால் கூட ஒரு பொறுத்து பாரு ஜிம்மில் சொல்கிற ஒரு கஷ்டமாக இருக்கு. ஜங்கு பார்க்குற முன்னூறு என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கெல்லாம் எதுவுமே இல்லை லைஃப்பில் ஓகேவா, அவங்களாம் சொல்கிறது தான் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. அழக்கூடாது சொல்லி ஜங்கு தான் இப்போ குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. நான் டின்னர் போய் சாப்பிடாம சொல்கிறாங்க. எனக்கு டின்னர் வேணா பசிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. சரி ஜங்கு விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜங்கு கீழே வராங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. எங்கப்பா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா பசிக்கல போல வரல சொல்கிறாங்க. என்ப்பா கேட்டுருக்கலாம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. எப்பா ஃபஸ்ட்டு அவனே வர போகிறான் சொல்கிறாங்க. சொல்ல ஜங்கோட அம்மாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஒரு சாப்பாடு கூட சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டான் போல சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜங்கு தான் ஒரு ஆன்டிட்ட ஒரு ரெண்டு அங்கே வந்து நிறைய போயிட்டு இருப்பாங்கடா. அதில் ஒருத்தவங்க ஜங்கோட ஃபேவரட். ஜங்கு என்ன சொல்கிறாங்க அப்படியே பண்ணுவாங்க. அவங்க தான் வீட்டில் ஜங்கு இல்லாதப்ப நடக்கிறதா சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்ககிட்ட ஜங்கு வந்து கண்ணை காமிக்கிறாங்க. அவங்களும் ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஜங்கோட அப்பா மில்க் எடுத்துருவாங்க சொல்கிறாங்க. மில்க் எடுத்து வந்து வைக்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க எனக்கு பாதாம் மில்க் தான் சொல்கிறாங்க. ஓகே மேடம் தெரியும் சொல்கிறாங்க. கரெக்டாக பாதாம் மில்க் எடுத்து வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு ஜங்கு அவங்க மாதிரி இவ்வளோ பார்த்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அந்த பர்சன் அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பாதாம் மில்க் அவங்க குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா கரெக்டாக ஒரு மைடு வந்து வீட்டில் நைட்லேயும் க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஏன் அந்த டைம் க்ளீன் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இல்லை சார் நாளைக்கு ஏர்லி மார்னிங் நாங்களாம் லீவு சொல்கிறாங்க. லீவ் சொல்லிட்டாங்க. ஆமாம் அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளில போகிறோம், எங்களுக்கு லீவ் இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. லீவ் எடுத்துக்கிட்டோம் சொல்கிறாங்க. லீவ் ஆமாம் ஜங்கு சார் ஆல்ரெடி சொல்லிட்டோம், அதான் இப்போ நைட்டில் ஒர்க் முடிச்சு வைக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்படியா சார் எங்கள் வந்து சோப்பாயெல்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சம் பார்த்து நடங்க சார் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஜங்கோட அம்மா வந்துட்டு அந்த ஃபோனையும் பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்கல, அவங்க சொல்கிறது அவங்க லிசன் பண்ணவே இல்லை. அந்த பாதாம் மில்க் குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா அப்படி வந்து சாப்பிட்டு முடிச்சு எழுந்திருக்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஏன்ப்பா அட்லீஸ்ட் ஒரு பாலாவது எடுத்து போய் கூட ஜிம்மினுக்கு சொல்கிறாங்க. ஒரு கிளாஸ் மில்க் எடுத்து போய் கூட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஆமாப்பா பாவம் எடுத்து போய் கூட சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா இறந்துருக்காங்களா பாவம், அவங்களே வந்துட்டு இறந்து அந்த பையன் பாவம் ஒரு தனியாக கஷ்டப்பட்டுருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, அவங்க ஏன் கஷ்டப்படுறான், அது ஜங்குக்கு இருக்கா நம்மளா இருக்கோமே சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நம்ம எத்தனை பேர் இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா இல்லை. செகண்ட் வந்துட்டு ஜங்குக்கும் உனக்கு பிடிக்க பாஸ்தா காட்ட மாட்டான், கேர் காட்ட மாட்டான். அப்போ அந்த பையனை திங்க் பண்ணுவோம், ஒரு அன்னைக்கு எதாவது ஃபீல் பண்ணுவான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன். அம்மா அன்னைக்குன்னா யார் சொன்னா அப்படி ஒரு விஷயமே இல்லைம்மா, நீங்கள் எப்படிலாம் பேசுறீங்க, நீங்கள் என்னம்மா அந்த காலத்தில் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறான். இப்போ ஜங்கோட அப்போ அதான் மணி நம்ம இப்படிலாம் பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லைங்க நான் அந்த பையன் அப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்பெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டான், அன்னைக்குன்னா அந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது சொல்கிறாங்க. இப்போ அப்படி கூட இருந்தால் ஜங்கோட அம்மா கூட தான் இறந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட் ஒய்ஃபு, நான் ரொம்ப லவ் பண்ண பர்சன் அவங்க தான், அவங்க கூட தான் இறந்துட்டாங்க. அதுக்காக நான் என்ன ஜங்கு நான் லக்கியா நான் லக்கியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா இல்லைங்க நான் அப்படி சொல்கிறாங்க. பாருங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்கிறதுக்காக இன்னொருத்தவங்க அன்லக்கின்னு கிடையாது ஓகேவா, அந்த வேர்ல்டு விட்டு போகிறது வந்து ஃபேட்டு, அப்படி பேசக்கூடாது புரியுதா சொல்லி ஜங்கோட அப்பா அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கோட ஸ்டெப் மாமும் இல்லைங்க நான் சும்மா தாங்க சொன்ன சொல்லிட்டாங்க. சரி போம்மா போயிட்டு போய் பட சொல்லிட்டாங்க. எட்ஸெட்ரா சம்டைம்ஸ் நீ என்ன பேசுனா தெரியாமல் பேசுவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு சொல்கிறாங்க. ஆமாப்பா இந்த அப்பாவுக்கு அந்த அம்மாவுக்கு சம்டைம்ஸ் என்ன பேசுகிறாங்க தெரியாமல் பேசுவாங்க சொல்கிறாங்க. சரி வீட்டு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் போகிறாங்க. ஜங்கு பார்த்தாக்கா அவர் பாட்டுக்கு மேலே ஏறிட்டாரு. இப்போ கரெக்டாக ஜங்கோட அம்மா இவங்க வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்பாங்களே, ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் செகண்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இவங்க மேலே ஏறுறாங்க. கரெக்டாக ஸ்டெப்பில் காலை வைக்கிறாங்க. அப்போ தான் சொல்லிப்பாங்க. இப்போ அந்த கரெக்டாக மேலே கூப்பிட்றாங்க. ஐயோ மேடம் சொல்லிட்டாங்க. கரெக்டாக அவங்க ஸ்டெப்பில் வைக்கணும். ஜங்கு வந்து வேறு மாதிரி ஏறுவார். இப்போ நாங்கள் ஜங்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப்பில் வந்து இன்னொரு ஸ்டெப்பில் வந்து கால் வைக்க மாட்டார். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் தான் காலை வைப்பார். அதுதான் அவரோட ஹேபிட்டு. ஏன்னா அவர் வந்து ஸ்டெப்பாக நடக்க மாட்டார், ஒரு ஸ்டெப்பு கேப் நடப்பார். அதனால் அவர் டேரெக்டாக அந்த ஸ்டெப்பில் காலை வச்சுருக்காங்க. ஜங்ஸும் சேம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ணன் மாதிரி அவர் ஃபாலோ பண்ணுவார். ஃபஸ்ட்டு ஸ்டெப் டூ தேர்ட் ஸ்டெப்பில் காலை வைப்பாங்க. ஜங்கோட அப்போ வந்து எனக்கு ஏறவே இல்லை. கரெக்டாக ஜங்கு மேலே ஏறுறாங்க. ஜங்கு மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் ஜங்கோட ஸ்டெப்பும் வந்து காலை ஏறுறாங்க. பார்த்தா சோப்பாயில் போட்டுருப்பாங்க. நல்லா வலிக்கு விட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சுக்கிறாரு. இப்படி இந்த மாதிரி ப்ரொபோஷனில் கீழே விடுறாங்க. கீழே விடுவோம் ஜங்கோட அப்பெல்லாம் பயந்துறாங்க. ஏமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அப்பாலாம் ஓடி வராங்க. ஜங்கு திரும்பி ஓடி வராங்க. பார்க்குறாங்க என்னாச்சு சொல்லி கீழே இறங்கி வராங்க. ஜங்குக்குள்ள கட்ட காலச்சி இறங்கி வராங்க. பார்க்குறீங்க என்னாச்சு கேட்கவும் அவங்க வலி துடிச்சிட்டு இருக்காங்க. எங்கள் வலிக்க சொல்கிறாங்க. இப்போ நல்லா அடிபட்டுடுச்சு. இப்போ உடனே டாக்டர் கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் அவங்க வலி துடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா மேடும் பார்க்குறாங்க. ஐயோ என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா வெளில போயிட்டு அவங்க டாக்டர் வராங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்ஸோ பார்க்குறான். எனக்கு நம்ம அப்படி என்ன ஸ்ப்ரே என்ன எடுத்துகிட்டு வரான்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக அந்த பெயின் கலர் ஸ்ப்ரே இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. எல்லா மேடும் இருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. கிட்ட வராங்க. இதுக்கு பேர் தான் அன்லக்கி சரியா சொல்லிட்டாங்க. தேவையில்லாத ஒருத்தவங்க நம்ம ஹார்ட் பண்ணோம்னாக்கா அந்த கடவுள் நம்மளும் ஹார்ட் பண்ணுவாங்களாம். அதுதான் சரி. அவங்க தான் ஆல்ரெடி சொன்னாங்களே சோப் ஆயில் போட்டிருக்கோம் பார்த்து நடங்கன்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் தானே பார்க்கல. இதுக்கு பேர் தான் அன்லக்கி ஓகேவா. அன்லக்கின்றது கெட்டது நினைக்கிறாங்களோ அவங்க தான் நடக்கும் ஓகேவா, நல்லது நினைக்கிறவங்க நடக்காது. நானும் என்னோட அப்பாவோ என்னோட அம்மாவோ யாருமே இந்த அன்லக்கி கிடையாது ஓகேவா.
ஓகேவா? அந்த வீட்டில் இவன் ஜிமின் இருக்கான்னு அவன் கூட எனக்கு அவனை பிடிக்காதான். எங்களுக்கு நடந்த ஃபோர்ஸ்ட் மேரேஜ் தான். அதற்காக அன்லக்கி கிடையாது. அவங்க அப்பா அம்மா இருந்தால் அவங்க போயிட்டு அவன் அன்லக்கி கிடையாது சொல்லிங்க. அன்லக்கின்ற இந்த வேர்ல்டில் நீங்கள் மட்டும் தான். ஓகே, அந்த வீட்டில் அன்லக்கினா அது நீங்கள் மட்டும் தான். இந்த வேர்ல்டுலேயே அன்லக்கியான ஒரு பர்சன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் தான் கொஞ்சம் தள்ளி போயிறாரு. கரெக்டாக டாக்டரும் ஜங்கோட அப்பா வந்துட்டாங்க. ஜங்கோட பார்க்க ஜங்கோட அம்மா பார்க்குறவங்க இவன் பண்ண வேலையாக இருக்குமோ சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. வயிறு பார்க்குறாங்க. மேடம் நான் தான் சொன்னே சொல்லிட்டாங்க. என்னத்தை சொன்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. நீ தான் காதல் வாங்கல சொன்னாங்களே அவங்க இந்த மாதிரி நாளைக்கு லீவ் போய் எடுத்துக்கிறோம் எல்லாரும், அதனால வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி வீட்டை க்ளீன் பண்ணுறோம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களே சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் நான் கவனிக்கவே இல்லை சொல்லிட்டாங்க. ஜங்க் சார் பக்கம் நீங்கள் ஃபோனே பார்த்துருந்தீங்கம்மா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கடவுளே எல்லாம் சேர்ந்து சரி பண்ணுறீங்களா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பயங்கரமாக அடிப்படிச்சு 1 வீக் நடக்கக்கூடாது. எப்போ அடிப்படை சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அவங்க வலி துடிச்சிட்டு இருக்காங்க. கடவுளே ரொம்ப வலிக்குதுங்க சொல்லிட்டாங்க. சரிம்மா சரிடா சொல்லிட்டு அவங்க 1 வீக் நடக்கக்கூடாது சொல்லிட்டு பேண்டெல்லாம் போட்டு விட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா போய்ட்டு பெட்லேயே உட்காந்துறாங்க. பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நடக்கவே முடியல. இந்த பக்கம் ஜங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 1 வீக் நடக்கவே கூடாது எங்கேயுமே அடைஞ்சே கடவுள் ரூம்குள்ளே சொல்லிட்டு போயிடுறாரு. மனசுக்குள்ள நினச்சிட்டு போயிடுற. இந்த பக்கம் பார்த்தா ஜிமின் தான். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பிறந்த மில்கில் வந்துட்டு அந்த தூக்கு மாத்திரை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஃபோன் எடுத்துகிட்டு ஜாங்கும் ஜிமின் தான் பேசலான்னு கேட்கலான்னு எடுத்துருப்பாங்க. பார்த்தாக்கா அவங்க தூக்கம் வந்து அப்படி படுத்துறாங்க. அந்த வலி ஒரு பக்கம் பாலில் வந்துட்டு தூக்கு மாத்திரை மிஸ் பண்ணது தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. போய் ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்க. செல்லம் ஹெந்திரி சொல்லிட்டாங்க. ஜங்கா சார் ஹெந்திரி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க தான் எனக்கு ரெக்கார்டிங் வந்துட்டு பேசுறது மட்டும் தான் கேட்க முடியும். ஓகே, டேரெக்டாக இப்போ பேசுறது கேட்க முடியாது தவிர அந்த டைமில் இல்லாத அவங்க கேட்க முடியாமல் போயிடுச்சு. நான் லைவ் அப்படி லைவ் ரெக்கார்டிங் மாதிரி. ஓகேவா? இப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்க முடியும். லிசன் பண்ண முடியும். மைக் செட் அந்த இது போட்டு ஹெட்செட்டை போட்டு அப்படி இல்லைனாக்கா அது ரெக்கார்ட் ஆகாது. இப்போ நம்ம ஜங்கும் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஜிம்னும் வெளில கிளம்புறாங்க. எங்கே போகிறோம் சொல்லிட்டாங்க. வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. டைம் 11 o'clock இருக்கும். ரெண்டு போயிட்டு ஒரு பைக் எடுக்கிறாங்க. ஜங்கும் பைக்கா சொல்லிட்டாங்க. பிடிக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு உட்காராங்க. பின்னாடி உட்கார சொல்ல ஜிம் உட்காராங்க. ஜிம் ஜங்கோட இப்போ டைட்டாக ஹக் படிக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ரைடு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு மூவி ஒரு தேட்டர் யாருமே இவங்க 2 பேர் மட்டுமே ஒரு ரொமான்டிக் மூவி தான். ஜிம்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மூவி வந்து பிடிச்சிருக்கு. என்ன மூவியும் பிடிச்சிருக்கு. அந்த ரைடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜங்க் பார்க்குறாங்க. ஃபுல்லாக லவ் வேர்ட்ஸ் தான். ஜங்கு ஜிம்னு ஒருத்தர் மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஷையாக வர இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ எனக்கு ஷையாக இருக்க சொல்லிட்டாங்க. அப்படியா நீ ஷையாக செம க்யூட்டாக இருக்கே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் போயிட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணிட்டாங்க. 2 பேருமே ரொம்ப கிஸ் டீப்பாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஜிம் தான் போதும் மூவி பார்க்கலாம் சொல்லிட்டு மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மூவி பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் டைம் இப்போ ஒரு 4 o'clock இருக்கும். ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. வரும்போது குல்ஃபி இருக்கா? குல்ஃபி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் ஓகே சார் நிறுத்தி குல்ஃபி வாங்கி தராங்க. இப்போ ஜிம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிடும்போது ஜிம்முக்கு எப்படின்னாக்கா ரொம்ப சின்னிருக்கு. ஜங்கா ரொம்ப சின்னிருக்கு. லிப் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ரொம்ப சின்னிருக்குனால லிப்ஸ் ஒரு மாதிரி ஆகிட்டு ரொம்ப ட்ரை ஆகுது. இப்போ ஜங்க் போயிட்டு லிப்ஸை சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு மாதிரி ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. இப்போ ஜங்க் போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கடா. யாருக்கும் தெரியாமல் படுத்துறாங்க. இப்போ 1 வீக் அவங்க வந்துட்டு ரூம்குள்ளே இருந்துப்பாங்க. அந்த ஆண்டி வந்துட்டு ஜிம்மில் புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் கெட்டவங்க மாதிரி தான் ஜிம்முக்கு இப்போ ஃபீல் ஆகுதுனால அவங்க எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக இருப்பார். ஆனால் ஜங்க் வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் ஜிம்மில் அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க. டெய்லி ஒரு திங்ஸ் வந்து கொடுக்குறதும் அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி கேரிங்காக வச்சுக்கிறதும். ஆனால் 2 பேரும் வந்து பேச மாட்டாங்க. பேசினா சண்டை போகிற மாதிரி தான் தெரியும். மற்றபடி வேறு எதுவும் பேசிக்க மாட்டாங்க. இப்படி தான் அழகாக போயிட்டுருக்கு. இப்போ 1 fine day ஜிமின்டா ரொம்ப போரிங் அடிக்குது. போராக இருக்குது அவருக்கு. இந்த ஜங்கோட அப்பா அம்மா 3 பேரும் வந்துட்டு ஒரு மேரேஜுக்காக போயிருக்காங்க. பூசான் வரைக்கும். இப்போ சியோவில் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இந்த வீட்டில் ஜங்கு கூட அம்மா இல்லைனா கூட இன்னொரு மெய்ட் இருக்காங்க. அந்த ஜிம்மில் வாட்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கனாக்கா எங்கே போகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்து பார்க்குறேன். எங்கப்பா போகிறேன் சொல்லிட்டாங்க. நிச்சயமாக போர் அடிக்குது. அதான் இங்கே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீடு இருக்காங்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ஆமாம் சரி போக சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ஒரு பார்க்குக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ஜங்கு கால் பண்ணிட்டாங்க. ஜங்கு பார்க்குறேன் சொல்லுமா சொல்லிட்டாங்க. ஜங்கு எனக்கு போர் அடிக்குது. நான் வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி எனக்கு பார்க்கணுமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு சரி ஓகே இரு நான் வரேன் சொல்லி ஜங்கு வந்துட்டாங்கடா. வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தாக்கா ஒரு பெரிய வந்துட்டு ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்க என்ன சொல்லிட்டாங்க. இது 1 day ஹனிமூன் சொல்லிட்டாங்க. 1 day ஹனிமூன் வீடா? ஆமாம் இது 1 day ஹனிமூன் வீடு தான் சொல்லிட்டாங்க. எதுக்கு ஹனிமூன் வந்திருக்கோம் சொல்லிட்டாங்க. எதுக்கு தான் சொல்லிட்டாங்க. நான் தான் லவ் சொல்லி சொல்லிட்டாங்க. நீ சொல்லு 6 மாதம் கழிச்சு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் நீ லவ் பண்ணுற சொல்லிட்டு ஓகேவா சொல்லிட்டாங்க. ஏன்ட்ட சொல்லாமல் சுற்ற விட்றா சொல்லிட்டாங்க. அதே சொல்லிட்டாங்க. வா சார் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் அவ்வளோ அழகாக இருக்குது. வீடு ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. வா சொல்லிட்டாங்க. இன்றைக்கி 1 day உனக்காக நான் புக் பண்ண வர சொல்லிட்டாங்க. எனக்கு ஆசைட்டாங்க. ஆமாம் இன்றைக்கி அப்பா அம்மா வரதுக்கு நைட் ஆகும். அதனால அந்த டே ஃபுல்லாக என் கூட இருக்க வர சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. அந்த மெய்டு சீக்கிரம் போயிடுவாங்க சொல்லிட்டாங்க. இந்த மெய்டு சொல்லிட்டாங்க. உன்ட்ட கேட்டாங்களா? ஆமாம் சொல்லிட்டாங்க. அந்த மெய்டு யாரும் கேட்குறாங்க. அவங்க தான் என்னோட எனிமியோட ஆளை சொல்லிட்டாங்க. உங்கள் எனிமியோட ஆளாக சொல்லிட்டாங்க. ஆமாம் அவங்க அதனால அவங்க கேட்டிருப்பாங்க. இப்போ நீ வந்துட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம இன்றைக்கி டே ஃபுல்லாக அங்கே இருக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க தான் அவரை புக் பண்ணுறா. ஜிம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாமல் இங்கே இருந்துருவோமா சொல்லிட்டாங்க. இருக்க முடியுது சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. அப்பா பாவம்ல அப்பா ஜங்சான பாவம்ல சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் உனக்கு எப்பெல்லாம் பிடிக்கும் தோணுதோ அப்பெல்லாம் சொல்லு நம்ம கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. சரி ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு குக் பண்ணுறாங்க. ஜிம் கிட்ட போய் ஜங்கு கூட நின்றுருக்காங்க. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க வா சொல்லிட்டு அப்படி ஜங்கு தான் அவருக்கு முன்னாடி நிற்க வச்சுக்கிட்டு அழகாக குக் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் 2 பேருக்கும் ஃபீலிங்ஸ் அழகாக இருக்குது.
இப்போ ஜங்க் குக்கிங்லாம் பண்ணி கொடுத்து ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்கு. உனக்கு இவ்வளோ குக் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. சூப்பராக இருக்குது சொல்லி ஜிம் சாப்பிட்றாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. சரி அப்போ ரிவார்டு கொடுக்க சொல்லிட்டாங்க. ரிவார்டா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் போயிட்டு ஜங்க் ஃபுட் இப்போ பேக் பண்ணுறாங்க. அவ்வளோதானா சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ அழகாக சாப்பிட முடிச்சு டிவிலாம் பார்க்குறாங்க. ஜங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. தூக்கம் வர சொல்லிட்டாங்க. சரி தூங்க சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு உங்கள் மேலே தூங்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் மேலே அங்கே வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் போயிட்டு அந்த சோஃபாவில் ஜங்குக்கு மேலே படுத்துக்கிறாங்க. ஜங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜங்க் நெக்கில் ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சு ரப் பண்ண ஜங்க் ஒரு மாதிரி இருக்குங்க பாரு அமைதியாக என்ன பண்ணிடும் பார்த்துக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி குழந்தைங்களாம் தூங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சிங்கிட்டே இருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி ஜங்க் ஜிம் ரொட்டேட் பண்ணிட்டு அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம் பேக்கஸ் பண்ணுறாங்க. 2 பேருக்கு அந்த வார்ம்னஸ் வந்து இப்போ வேணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு புரியுது. ஜங்க் பார்க்குறாங்க. நீ எப்போ லவ் சொல்லிக்க ஓகே எனக்கு இப்போ வேணும். நான் சும்மா தான் நீ தான் அப்படி பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாது எனக்கு வேணும் சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தான் வேணும் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன்டா லவ் சொல்ல மாட்டேறா கேட்குறாங்க. நீயே நான் சொன்னால் தெரிஞ்சுப்பியா சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஜான். ஜங்கு போதுமா சொல்கிறாங்க. அவ்வளோதானே ஆமாம் நான் இவ்வளோ சிம்பிளாக தான் சொல்லுவா சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு சொன்னதே போதும் ஓகேவா சொல்லிட்டு இப்போது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோமா சொல்கிறாங்க. ஆனால் டைம் சொல்கிறாங்க. டைம் எத்தனையா தானே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு வேணும் சொல்லி ஜங்க் அந்த சோஃபாலே ரொம்ப அழகாக அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை சொல்கிறாங்க. அப்படியே ஜங்க் தூக்கிட்டு போயிறாங்க. அந்த பெட்ரூமில் ரொம்ப அழகாக பெட்ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஏன்னா ஜங்கோட ரொம்ப ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் கலரில் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்க சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ரூமையா என்னையா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரெண்டும் சொல்லிட்டாங்க. ரெண்டுமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப இன்டிமேட்டடாக இருப்பாங்க. ஜிம்முக்கும் பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. போதும் பெயின் இருக்க சொல்லிட்டாங்க. அப்படியே போதுமா சொல்லிட்டாங்க. சரி ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா எனக்குலாம் ஹிக்ஸ்லாம் இருக்கா சொல்லிட்டாங்க. நான் ஹிக்ஸே மேக் பண்ணல ஓகேவா சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ஆனால் ஹனிமூன் போகிறப்ப கண்டிப்பாக மேக் பண்ணுவோம் சரியா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனலாக ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஜிம்முக்கு எதுவுமே நடக்காத மாதிரி அழகாக அவருக்கு ரெடி பண்ணி இப்போ கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க வீட்டில். அவருக்கு தெரியாமல் அந்த கேட் வரைக்கும் வந்து விட்டு போயிட்டாங்க. ஜிம் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வந்து எப்பவும் போல இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் டேஸ் போயிட்டு இருக்கு. அடிக்கடி 2 பேரும் ஜிம்முக்கு எப்பலாம் இந்த மாதிரி ஜங்கு மிஸ் பண்ணுறாரோ கூப்பிடுவார் ஃபோன் பண்ணி டக்குன்னு ஜங்கு கூட்டி போகிறாங்கன்னா வெளில போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பாங்க. இப்படி தான் போயிருக்கும். இப்போ ஜங்கோட அப்பா தான் ரொம்ப டைம் போயிட்டு இருக்கு. இவங்க பேர் இப்படி இருக்காங்க சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கனாக்கா வந்து புக் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு ஹனிமூன் டிக்கெட் புக் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 2 பேர் போங்க சொல்லிட்டாங்க. இப்போ போய் ஜங்கு ஜிம்மும் ஹனிமூன் போயிருக்காங்க. போயிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணுறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட சென்ட் பண்ணவே இல்லை. ஜங்கோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பையன் எதை கூட்டு போனான்னு தெரியலையே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபோட்டோ அனுப்புறானா பாரு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்னு பார்த்தா ஜங்கோ ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ எடுக்க விடாங்க வந்தா சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க இங்கே வந்ததே என்ஜாய் பண்ணலாம் சொல்லி ஜங்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லி ஜிம் ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி தான் போயிருக்கு. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் இப்படி எல்லாமே போயிருக்கும். ஜிம்முக்கு ஜங்கு மேலே பயங்கர லவ் இருக்குது. சேம் ஜங்குக்கும் ஜிம்முக்கு அப்படி தான் 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பயங்கர லவ் தான். இப்போ எல்லாத்தையும் நம்ம சொல்லி முடிக்கிறாங்க. ஜங்கு கரண்ட்ல இந்த லேடி கிட்ட அங்கே பாரு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்து தெரியுமா என்ன இருக்கும் தெரியாமல் 3 சீக்கிரட்டாக பண்ணேன்னா அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சரியாக கிரேஸ் லவ் பண்ணுறான். சேம் நானும் கிரேஸ் லவ் பண்ணுறேன். நீ இவர் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பா தெரியுமா. நீ எவ்வளோ பண்ணியிருக்க சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பொறுத்துக்கிட்டா. ஆனால் என் ஜிம்மில் எந்த அளவுக்கு நீ ஹார்ட் பண்ணுற தெரியுமா. என்னோட குழந்தை இந்த வேர்ல்டுக்கு வரதுக்கு முன்னாடியே 2 பேரையும் துடிக்க காயப்படுத்திருக்கு. அது எல்லாமே போயிட்டு இவங்க வழியில் துடிச்சிட்டு இருக்கான். இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா சொல்லி ஜங்க் தான் ஒவ்வொரு நைலும் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லா நைலும் கட் பண்ணி பிளட் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிருக்கு. ஜங்க் அப்படியே அந்த நைஃபை கையில் வச்சுட்டு இவ்வளோ ஸ்மெல் பண்ணுறாங்க. நெக்கில் ஒரு மார்க் போட்டு விடுறாங்க. கழுத்தில் ஒரு மார்க் சொல்லிட்டு அங்கங்கே ஒரு நெக்கு கீரல் போட்டு விடுறாங்க. அந்த லேடி பையனை துடிச்சிட்டு இருக்கா. ஜங்க் தெரியாமல் பண்ணிட்டேன். ஜங்குக்கு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சுக்கோ ஜங்குக்கு சொல்லிட்டாங்க. நம்ம அம்மா இல்லையா சொல்கிறாங்க. இது நீ அம்மாவா அம்மாவுக்கு மேலே தெரியுமா உனக்கு சொல்லிட்டாங்க. ஜங்க் சோக்கி உண்மையான அம்மாவே இல்லை. ஒரு பாசனை கொடுக்க மாட்டேன்ற சும்மா வந்துட்டு ப்ராப்பர்ட்டிக்காக தான் என்னோட அப்பாவை மேரேஜ் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து உனக்கு இப்போ ஒரு குழந்தை வேணுன்றதுக்காக தான் ஜங்க் சோப் எடுத்துருக்கே தவிர பாசனா உனக்கு என்ன தெரியுமா. அவன்கிட்ட பாசனம் நடந்திருக்கேன். அவனுக்கு உனக்காக மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கா. செல்ஃபிஷாக ஒரு பாசனா சொல்லிட்டு ஜங்க் தான் அப்படி அங்கே கட் பண்ணி விட்டுறாங்க. உன்னை எந்த அளவுக்கு காயப்படுறது அந்தளவுக்கு காயப்படுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கட் பண்ணி பிளட் ட்ராப் அவுட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் பாதி பிளட் அவங்க பாடியில் ட்ராப் அவுட் ஆகிட்டு அந்த பிளேஸில் அந்த இடமே ஒரு பிளட்டி ஸ்மெல்லாக இருக்குது. இப்போது காய் பார்க்குறாங்க. போதும் அதுக்கப்புறம் ரொம்ப காயப்படுறத சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க மொத்தமாக அனுப்பிச்சி விட்டு டைம் எடுத்துக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. 2 பேரை கூப்பிட்றாங்க. 2 பேர் வராங்க. வந்துட்டு காரில் உட்கார வைங்க சொல்கிறாங்க. போய் காரில் உட்கார வைக்கிறாங்க. இப்போனாக்கா அவங்க செல்ஃப் ட்ரைவ் பண்ணுவாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிட்டு காரில் ஒரு பாம்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது இந்த கிலோமீட்டருக்கு இவ்வளோ கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் வெடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சார் சொல்லிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. போயிட்டு வாங்க அம்மா சொல்லிட்டாங்க. இது கமெண்ட் கூட்டத்தில் போயிட்டு வாங்க என்ன சொல்லிட்டாங்க. இப்போ போயிடலாம். அந்த கார் மூவ் ஆகுது. அவங்க உடம்பு எப்படியா அவங்க மயக்கம் வருது. ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. எப்படியா ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகலாம் சொல்லிட்டு அவங்க அப்படி ட்ரை பண்ணுறாங்க. தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா அந்த கார் பாதி தூரம் போயிருக்கு. அப்படின்னா அவுட் ஆஃப் சிட்டி கொஞ்சம் சிட்டியை விட அவுட் ஆஃப்ல வந்துருக்கும். ஏன்னா ஜங்கோட குடோனே அவுட் ஆஃப் சிட்டியில் தான் இருக்கும். கொஞ்சம் தள்ளி போகும்போதே வந்துட்டு அப்படியே கார் வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போனதுமே வெடிச்சு பஸ்ட் அவுட் ஆகுது. அப்படி ஃபுல்லாக எரியுது. இப்போ அந்த நியூஸ் தான் ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி கார் வந்து எரிஞ்சிருக்கு சொல்லிட்டு அந்த கார் வந்து கொஞ்சம் பேட்டரி கார் மாதிரி ஓகே நியூ மாடல் பேட்டரி கார். அந்த கார் வந்தனால அது ரொம்ப ஹீட் ஆகினா வெடிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜங்கோடைய அம்மா அந்த கார் தான் வந்திருப்பாங்க.
அந்த காரில் அவங்க கிட்னாப் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம காய் வந்துட்டு இந்த கார் தான் அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த கார்லேயே அவங்க கிட்னாப் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் நியூஸ் எல்லாரும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜங்கோட அப்பாவுக்கும் ஷாக் ஆயிரம் பார்த்துட்டு இந்த பக்கம் ஜங்குமே ஓடி வராங்க. எது தெரியாம மாதிரியே ஓடி பார்க்குறாங்க. அப்பா என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பிளேஸ் கலர் லொக்கேஷனில் லேண்ட் ஆயிட்டாங்க. எல்லாருமே ஜிமின் பார்த்தா வீட்டில் மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பார்க்குறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. யாரும் எனிமீஸ் பண்ணாங்களா சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா இந்த காரோட கண்டிஷனே அப்படி தான். அவங்களோட அம்மா தான் கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. ஜங்ஷன் பார்க்குறாங்க. அண்ணா அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்ஷன் சொல்கிறாங்க. அம்மா அப்பா அம்மா சொல்லிட்டு அழகாங்க. 2 பேரும் அழகாங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் அவங்க ட்ரூவான லவ்வுக்கு டிசவான பாசனே கிடையாது. என் குழந்தை எப்படி கொண்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கேன். ஜிம்மிக்கு எவ்வளோ வலிச்சு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் கூட வந்து கவலைப்படவே இல்லை. ஜஸ்ட் அவங்க அப்பாவுக்கு அவங்க தம்பிக்கு அவங்க ஆக்டிங் பண்ணுறாரு. இப்போ அந்த பாசன் இறந்துட்டாங்க. இது எல்லா பக்கமும் அனௌன்ஸ் ஆகுது. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. எங்கப்பா ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாருக்கு என்னென்னு ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவும் இந்த ஃபுல் ஃபங்க்ஷன் வந்துட்டு வீட்டுக்குள்ள அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க பாடியெல்லாம் அங்கேயே வந்துட்டு இதாகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக எரிஞ்சு போயிட்டு அவர் சும்மா ஃபோட்டோ மட்டும் வச்சு பண்ண ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்ஷன் ரொம்ப அழகாக வளர்ற பக்கத்தில் ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது ஜிமின் கீழே இறங்கி வராங்க. அதுக்கு விஷயத்தை கேள்விப்பட்டு ஒரு மேடம் சொல்லியிருப்பாங்க. ஜிமின் சார் இந்த மாதிரி மேடம் இறந்துட்டாங்க சொல்லுவோம். ரொம்ப கஷ்டமாக கீழே வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் அவருக்கு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணவே முடியல ரொம்ப. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஹார்ட் ஆகிருக்கு இல்லையா. அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு பார்க்குறாங்க. ஜங்ஸ் அழுத கஷ்டமாக இருக்குது. ஜங்ஸும் சொல்கிறாங்க. யாங்ஸ் அழகாங்க. உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். உங்கள் அப்பா அம்மா இறந்தப்போ இல்லை அம்மா இறந்துட்டாங்க இப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. அழகா ஜங்ஸும் சொல்லிட்டு அவங்க கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அங்கிள் அழாதீங்க சார் ஜிமின் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிமினோட ஃபேஸ் பார்த்தா ரொம்ப டல்லாக இருக்கும். டயர்டாக இருக்குது. ஏன் பண்ணி இப்படி இருக்காது கேட்குறாங்க. அதை சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு கேள்விப்பட்டப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா இது பார்த்துக்கலாம். அவங்க போயிட்டு அங்கே வர வைக்கிறாங்க சொல்லிட்டு ஜங்கு கூட அப்பா சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் கூட்டிட்டு வந்து ரூமில் படுக்க வைக்கிறாங்க. படுத்துக்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்லிட்டாங்க. மன்னிச்சிட சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பாரு மெக்கன்ட்டு சொல்லிட்டா சரியா உன்னோட ஹெல்த் வந்து வீக்காக இருந்திருக்கு. அது பேபி லாஸ் ஆகிட்டு சரியா சொல்லிட்டாங்க. அதுவும் சொல்லிட்டாங்க. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேவா அதை தாண்டி இப்போ அப்பா ஜங்கு ரொம்ப ஹார்ட் ஆயிருக்காங்க. நான் அவங்களை கம்ஃபர்ட் பண்ணணும். எனக்கு புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜிம்முக்கு ஜங்கு தெரியும். ஜிம்மில் இப்போ அழுதானா ரொம்ப அழுவார். இவர் எப்படி தான் கம்ஃபர்ட் பண்ணி ஆகும். ஏன்னா நம்ம வீடு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குதா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சு அவங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பேபி நான் வந்துட்டு ஹோல்டு பண்ணுறேன். என்னை மன்னிச்சிருங்க சொல்லிட்டாங்க. அங்கே பாரு அது போனால் போயிட்டு போகுது பரவாயில்ல சரியா நீ இருக்கு அப்படின்னு உனக்கு ஒன்றும் எனக்கு அது போக சொல்லிட்டாங்க. கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. லவ் வச்சாங்க சரி லவ் விட்டு ஓகேவா சொல்லிட்டாங்க. ஐம் சாரி சொல்லிட்டாங்க. ஓகே நம்ம ஒன்றும் இல்லை ஓகே வேணா பார்த்துக்கிறேன் பேபி தானே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் சரியா ஒன்றாக சொல்லிட்டாங்க. அது வந்து வேர்ல்டு வரக்கூட போகணும்னு இருந்திருக்கு சரியா பரவாயில்ல சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மில் நிறையாங்க அழகாக ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும் படுக்க வச்சுறாங்க. இப்போ ஜிம்மும் வீட்டோட சுச்சுவேஷன் சரி சொல்லிட்டு படுத்துறாங்க. அப்படி ஜங்கு வந்துட்டு இப்போ அவங்க அப்பா அவங்க தம்பியை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து மனசில் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்காரு. என் பேபி எப்படி இறந்து போச்சோ நீ அதை விட மோசமாக இறந்து போயிருக்க என் குழந்தை தண்டனை உனக்கு கொடுத்துட்டேன் சொல்லிட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஒரு பக்கம் ஜிம்மில் வந்துட்டு இப்போ அவங்க ஜங்கோட அப்பாவையும் ஜங்கோட தம்பியும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. இப்போ அப்படி 4 months ஆஃப்டர் தாண்டா இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. பாருப்பா ஜங்ஸுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டு ஆமாப்பா சொல்லிட்டாங்க. யாருப்பா ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்ஸர் பார்க்குறேன்னா நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. யாரை சொல்லிட்டாங்க காயை சொல்லிட்டாங்க. காயை வாசல் பார்த்துருக்காங்க. காய் பார்க்குறவங்க ஷையாக இருக்குது டே அதை சொல்லிட்டாங்க. இங்கே பாரு என் தம்பி உன்னை விட வேறு ஆளும் நல்லா பார்க்க முடியாது சரியா நீ மேரேஜ் பண்ணிக்கோ சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக காய்க்கும் ஜங்ஸுக்கும் மேரேஜ் ஆகுது. அவங்க மேரேஜ் ஆகிட்டு காய் ஜங்ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஹனிமூன் போயிருக்காங்க. ஜிம்மின் மட்டும் வீட்டில் தான் இருக்காங்க. ஜங்கோட அப்பாவும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நான் யாத்திரை போய் போய்ட்டு வர சொல்லிட்டாங்க. யாத்திரை ஆமாம் நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. சரிட்டு அவங்க யாத்திரை போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்முன்னு ஜங்கோட வீட்டில் இருக்காங்க. இப்போ எல்லாம் அந்த ஜங்கோடைய அம்மாவோட ஸ்டெப் மாமுடைய எனிமி மேட் இருப்பாங்க. அவங்களாம் அனுப்பிட்டாங்க வீட்டை விட்டு. இப்போ எல்லாருமே நார்மலாக இருக்காங்க. வீட்டில் எந்த எனிமீஸ் கிடையாது. அந்த மைக்கு கிடையாது எதுவுமே கிடையாது. ஜிம் ஜங்கோட ரூமில் இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு அமைதியாக லேப்டாப் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜங்கா சொல்லிட்டாங்க. என்னோட அம்மா சொல்லிட்டாங்க. ஜங்கு இது இருக்காங்க ஜிம்முக்கு டச் பண்ணவே இல்லை. எனக்கு அவர் கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அவர் ஹெல்த் வைஸ் ரொம்ப ஹார்ட்டாக இருப்பார் இல்லையா அப்படி விட்டுருப்பாரு. ஜங்கா சொல்லிட்டாங்க. இனி ஏன் கிட்டே வர மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஜங்கு ஒரு மாதிரி என்ன பேசுகிறேன் சொல்லிட்டாங்க. என்னோட தள்ளி போகிற சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைடா சொல்லிட்டாங்க. நீ தள்ளி போகிற ஜங்கா சொல்லிட்டாங்க. இல்லைடா சரி அவங்க பாரு சொல்லிட்டாங்க. உன் ஹெல்த் கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிருக்கலையா சொல்லிட்டாங்க. இப்போ நல்லா தான் இருக்கேன் டாக்டர் கேட்டேன் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ எப்போ போனால் சொல்லிட்டாங்க 2 days பிஃபோர் கூட போனேன். ஏன்னா குழந்தை பத்துக்கணும்னு கேட்டா சொல்லிட்டாங்க. ஐயோ உனக்கு குழந்தை பத்துக்கணும் நீ எப்படி சொன்ன சொல்லி கேட்குறாங்க. நான் அதை போய் கேட்டேன் எனக்கு பயமாச்சு நீ எனக்கு பயமாக இருக்கு நான் இன்னொரு பேபி ஹோல்டு பண்ணாலும் முடியும் இந்த டைம் பத்திரம் பார்த்துக்கோ போன டைம் கொஞ்சம் கேர்லெஸ் வந்துட்டேன் போல பேபி என்னோட போயிட்டு இந்த டைம் அப்படி இருக்க மாட்டேன் ஜங்கா ப்ளீஸ் சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஐயோ நீ என்ன பேசுகிற எனக்கு குழந்தையோட நீ தான் இம்பார்ட்டன்ட் ஓகேவா குழந்தை எப்படினாலும் பிறந்துட்டு போகுது நீ எனக்கு இம்பார்ட்டன்ட் ஓகேவா நீ ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்புறம் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் சொல்லிட்டாங்க. நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் ஐ வாண்ட் யூ ஐ நீட் யூ சச்சின்னு சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி தானே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறேன் என் குழந்தை ஹார்ட்டாக இருக்கிறது நான் அமைதியாக இருந்தேன் ஓகேவா மற்றபடி எனக்கும் என் ஒய்ஃப் ரொம்ப லவ் வேணும் ஓகே ஒய்ஃப் லவ் வேணும் நீட் வேணும் எல்லாமே எனக்கு வேணும் சொல்லி ஜங்கு சொல்லிட்டாங்க. ஏன்னா நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க சொல்லுறாங்க. ஜிம்மும் ஜங்கும் இப்போ ஹங்கரை கெஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஜங்கு பார்க்குறாங்க. ரொம்ப ஜிம்மில் வந்து ஹங்கரை கெஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஜங்கு புரியுது 2 பேரும் ரொம்ப டீப்பாக கெஸ் பண்ணிட்டு இப்போ
அவங்க லைஃப் அகைன் ஸ்டார்ட் ஆகுது பெட்டில் அவ்வளோ அழகாக ஹாப்பியாக அந்த ரூமில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ஜங்க் பார்க்குறாங்க, ஹாப்பியாக சொல்லிட்டாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. பேபி வரல கண்டிப்பாக வர சொல்லிட்டாங்க. இப்போ எவ்வளோ இவங்க ரொமான்டிக்காக இருக்குது. இந்த பக்கம் காய் ஜங்க்ஸை திரும்பி ரிட்டன் ஆயிடுறாங்க. இப்போ அப்படியே அந்த 2 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா ஜிவனுக்கு க்யூட்டாக ஒரு பாய் பேபி இருக்குது. ஜங்கோட அப்பா க்யூட்டாக ப்ளே பண்ணிருக்காங்க அந்த பேபி கூட. ரொம்ப சேட்டை பண்ண துருன்னு இருக்கும். ஜங்க் பார்க்குறாங்க டெய்லி ரொம்ப சேட்டைக்காரனாக இருக்கடா சொல்லிட்டாங்க. நான் அப்படி டேட்டா இருப்பான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் அம்மாவாலே கஷ்டப்படுறதா ஓகேவா? அவன் பாவம் குழந்தை சொல்லிட்டாங்க. அப்போ எப்போ தரம் அம்மாவை தான் குழந்தை சொல்லிட்டு அப்போ நான் யாரை சொல்லிட்டாங்க. நீ குட்டி சாத்தா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க.